வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இதயம் நழுவுதடி. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. அந்த மருத்துவமனையின் வரவேற்பு வளாகத்தில் கவலை நிறைந்த முகத்துடனும் கலங்கிய கண்களுடனும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமைதியாக சோகமே வடிவாக பல பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களை தாண்டி சூர்யாவும் ரகுநாதனும் உள்ளே சென்றார்கள். அறை எண் 34க்குள் நுழைந்தார்கள். அங்கு வாசுதேவன் மிகவும் பலவீனமான நிலைமையில் படுக்கையில் படுத்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் அழுது அழுது துடித்து கதறி இப்பொழுது அமைதியாக துக்கத்தை விழுங்கிக் கொண்டிருந்தாள் வாசுதேவனின் மகள் தென்றல். மெதுவாக வாசுதேவன் கையை நீட்டி தென்றல் என்று மெதுவாக அழைத்தார். இதோ இங்கதான்ப்பா இருக்கேன் என்று கண்ணீர் ததும்ப தென்றல் சொன்னாள். அப்பொழுது சூர்யாவும் ரகுநாதனும் உள்ளே நுழைந்தார்கள். வேகமாக வாசுதேவனுக்கு அருகில் வந்தார் ரகுநாதன். டேய் வாசு, என்னடா இப்படி ஆயிட்ட? என்னடா ஆச்சு உனக்கு என்று கண்கள் கலங்க துடிதுடித்து கேட்டார் ரகுநாதன். வாசுதேவன் விரக்தியாக புன்னகைத்தார். பின் தட்டு தடுமாறி மெதுவாக சொன்னார். ரகு, கவலைப்படாத. வந்தவரெல்லாம் பூமியில தங்கிர முடியுமா என்ன? அவரவருக்கு நேரம் வரும்போது கிளம்ப வேண்டியதானே. ஏண்டா இப்படியெல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. எனக்கு தெரியாதா என் உடம்ப பத்தி? வரும்போது டாக்டரை பார்த்துட்டு வந்திருப்பியே, டாக்டர் சொல்லிருப்பாரே என்று வாசுதேவன் கேட்டதும் ரகுநாதன் அமைதியாக தலைகுனிந்து நின்றார். வாசுதேவன் மெலிதாக புன்னகைத்தார். பின் சொன்னார், நான் சாக போறத பத்தி கூட கவலைப்படல ரகு. பாவம் தென்றல், தாயில்லாத பொண்ணு. இனி இவளுக்குன்னு யார் இருக்கா? இந்த கடவுளுக்கு இவ மேல என்ன கோபம்னு தெரியல. ஏன் இப்படி இவளை கஷ்டப்படுத்துறாருன்னு எனக்கு புரியல என்று வாசுதேவன் சொன்னதும் சூர்யாவும் ரகுநாதனும் தென்றலை பார்த்தார்கள். தென்றல் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் அமைதியாக இருந்தாள். எதுவும் பேசவில்லை. வாசுதேவன் மேலும் சொன்னார், ரகு, இவளை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல என்று சொல்லி ரகுநாதன் கையை பிடித்து கொண்டு வாசுதேவன் அழுதார். ரகுநாதனும் வாசுதேவனும் பாலிய சிநேகிதர்கள், ஆருயிர் தோழர்கள். ரகுநாதன் நன்றாக படித்து பட்டம் வாங்கி சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். ரகுநாதனின் மனைவி பெயர் கமலா. ரகுநாதன் கமலா தம்பதிகளுக்கு 2 மகன்கள். பெரியவன் அருண், அவனின் மனைவி பெயர் வைதேகி. சிறியவன் சூர்யா. ரகுநாதன் படிப்படியாக உயர்ந்து சொந்தமாக ரகுவன்சன்ஸ் என்ற பெயரில் பல நிறுவனங்களை நடத்தி வந்தார். வயது முதிர்வின் காரணமாக இப்பொழுது பிசினஸிலிருந்து விலகி ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது கம்பெனி நிர்வாகத்தை பார்த்து கொள்வது அருண் மற்றும் சூர்யாதான். அருண் அப்பாவி, குழப்பவாதி. அவனால் தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாது. மனைவி வைதேகியின் சொல்லே அவனுக்கு வேதவாக்கு. அதை மீறி அவன் நடந்ததும் இல்லை, மீறி நடக்க தைரியமும் இல்லை. வைதேகி தாம் நினைத்தது நடக்க வேண்டும், தனக்கு கீழ்தான் எல்லாம் என்ற எண்ணமும் அகம்பாவமும் நிறைந்த பெண். இளையவன் சூர்யா. படர்ந்து விரிந்த நெற்றி, வசீகர கண்கள், வெண்ணிறம், யாருக்கும் அஞ்சாத கம்பீரம், நிமிர்ந்த நடை, பெண்களின் கனவு நாயகன். பிசினஸில் எதையும் சாதிக்கும் திறமைசாலி. பிசினஸில் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி, புது ப்ராஜெக்ட், டெண்டர், கொட்டேஷன்ஸ் என்று எதுவாக இருந்தாலும் சரி, சூர்யாதான் முடிவெடுப்பான். அவனின் திறமையால்தான் இன்று ரகுவன்சன்ஸ் நிறுவனம் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது. அவனுக்கு நல்ல இடத்தில் வரன் பார்த்து ஊரே மெச்சும் அளவிற்கு திருமணம் நடத்த வேண்டும் என்பது கமலாவின் விருப்பம். வாசுதேவன் சிறு வயதிலேயே விவசாயத்தில் ஆர்வம் கொண்டு கிராமத்திலேயே இருந்து விட்டார். வாசுதேவனின் மனைவி பஞ்சவர்ணம். அவர்களின் மகள் தென்றல். அவள் அழகை வர்ணிக்க அகராதியில் வார்த்தையே இல்லை. யாரையாவது உதாரணமாக காட்டலாம் என்றால் அப்படி ஒரு பேரழகி இந்த உலகத்திலேயே இல்லை. சுருக்கமாக இப்படி அவளை வர்ணிக்கலாம். பெண்மையின் வடிவத்திற்கு இவளே உதாரணம். தென்றலுக்கு 5 வயது இருக்கும் பொழுது பஞ்சவர்ணம் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டாள். அன்றிலிருந்து தென்றலுக்கு தாய் தந்தை எல்லாம் வாசுதேவன்தான். இன்று அந்த ஒரு உறவும் அவளை விட்டு பிரியும் தருவாயில் உள்ளது. விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தாள் தென்றல்.
ரகுநாதனும் வாசுதேவனும் உடலளவில்தான் பிரிந்திருந்தார்களே தவிர மனதளவில் நெருங்கிய நட்பு உணர்வோடுதான் இருந்தார்கள். அதனால்தான் வாசுதேவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது தெரிந்ததும் ஆட்களை அனுப்பி வாசுதேவனையும் தென்றலையும் சென்னைக்கு அழைத்து வந்து வாசுதேவனை மருத்துவமனையில் சேர்த்தார் ரகுநாதன். இப்பொழுது நண்பனை காண தனது இளைய மகன் சூர்யாவை அழைத்து கொண்டு ஓடோடி வந்திருக்கிறார். நண்பனின் பரிதாப நிலையைக் கண்டு ரகுநாதனின் உள்ளம் துடித்தது. பின் தென்றலை பார்த்தார். அவள் முகம் அழுது அழுது வெளிறிப் போயிருந்தது. தலைகுனிந்து அமைதியாக நின்றாள். தனது மகன் சூர்யாவை பார்த்தார். அழுது கொண்டிருக்கும் தென்றலை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய வடிய இவன் முகம் இவனையும் அறியாமல் வாடியது. இருவரையும் பார்த்த பிறகு ரகுநாதன் கண்கள் மூடி யோசித்தார். பின் வாசுதேவன் கையை பிடித்து கொண்டு சொன்னார், வாசு, தென்றலை பத்தி கவலைப்படாத, இனி அவ என் வீட்டு மருமக என்று ரகுநாதன் சொன்னதும் தென்றல் வியப்போடு நிமிர்ந்து பார்த்தாள். மெல்ல அவள் கண்கள் சூர்யாவை பார்த்தது. அவன் கண்களும் அவளை சந்தித்தது. இரு விழிகளும் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டது. பின் அப்பா வாசுதேவனை பார்த்தாள். அவர் ரகுநாதன் கையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தார். பின் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீ நிறைவேத்தி வைப்பியா? சொல்லுடா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் மக கல்யாணத்தை நான் பார்க்கணும். இங்கேயே உன் மகன என்று வாசுதேவன் இழுத்ததும் ரகுநாதன் மகன் சூர்யாவை பார்த்தார். சூர்யா அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ரகுநாதன் சூர்யாவை பார்த்து சொன்னார், சூர்யா, போய் தாலி வாங்கிட்டு வா என்று ரகுநாதன் சொன்னதும் வாசுதேவன் சொன்னார், அதுக்கு அவசியம் இல்ல, நானே வாங்கி வச்சிருக்கேன் என்று சொல்லிவிட்டு மகள் தென்றலை பார்த்து சொன்னார், அம்மாடி, அந்த பையை எடுமா என்று வாசுதேவன் சொன்னதும் தென்றல் அங்கிருந்த ஒரு பையை எடுத்து அப்பாவிடம் நீட்டினாள். அதிலிருந்து ஒரு பெட்டியை எடுத்தார் வாசுதேவன். அதில் தென்றலுக்காக அவர் வாங்கி வைத்திருந்த நகைகளும் அவரின் பூர்வீக நிலப்பத்திரமும் வீட்டு பத்திரமும் இருந்தது. அதிலிருந்து தாலியை எடுத்து ரகுநாதனிடம் கொடுத்தார் வாசுதேவன். ரகுநாதன் அந்த தாலியை வாங்கி சூர்யாவிடம் கொடுத்துவிட்டு, என் மருமக தென்றல் கழுத்துல தாலிய கட்டு சூர்யா என்று ரகுநாதன் சொன்னதும் சூர்யாவும் தென்றலும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்பா என்று வாசுதேவனின் கையை பிடித்து கொண்டு தென்றல் அழுதாள். அவள் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்துவிட்டு வாசுதேவன் சொன்னார், அம்மாடி, எனக்காகமா என்று வாசுதேவன் சொன்னதும் மெதுவாக எழுந்து நின்றாள். ரகுநாதன் சூர்யாவை பார்த்து கண்களால் போய் தாலிகட்டு என்பது போல் சைகை காட்ட சூர்யா தென்றலின் அருகில் வந்தான். இருவர் உள்ளத்திலும் பற்பல கேள்விகள், பற்பல போராட்டங்கள். அதனால் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் சூர்யா தென்றல் கழுத்தில் 3 முடிச்சு போட்டான். வாசுதேவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. ரகுநாதன் காலில் விழுந்து மணமக்கள் ஆசீர்வாதம் வாங்கினார்கள். எல்லா செல்வமும் நிறைஞ்சு சந்தோஷமா வாழணும் என்று ரகுநாதன் ஆசீர்வாதம் செய்தார். பின் படுக்கையில் படுத்திருக்கும் வாசுதேவன் காலில் மணமக்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். கைகளை தூக்கி நல்லா இருங்க என்று ஆசீர்வாதம் செய்தார். பின் மணமக்களை தனது அருகில் அழைத்தார். தென்றலின் கையை சூர்யாவின் கையில் வைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்பது போல் கண்களால் கெஞ்சினார். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சூர்யா சொன்ன ஒற்றை வார்த்தை கொடுத்த சந்தோஷத்தில், நம்பிக்கையில் அவர்கள் கையில் தலையை வைத்து உயிரை விட்டார் வாசுதேவன். தென்றல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாசுதேவனின் இறுதி காரியங்கள் முடிந்தது. மணமக்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார் ரகுநாதன். சூர்யாவின் மணக்கோலத்தை பார்த்து கமலா, அருண், வைதேகி திகைத்து போய் நின்றார்கள். அத்தியாயம் 2. பிறந்த வீட்டு சீராக அப்பா வாசுதேவன் வாங்கி கொடுத்த நகை, பூர்வீக வீடு மற்றும் நிலப்பத்திரத்தை கையில் பிடித்து கொண்டு சூர்யாவுடன் மணக்கோலத்தில் மாமனார் ரகுநாதனின் ஆதரவோடு புகுந்த வீட்டு வாசலில் வந்து நின்றாள் தென்றல். சூர்யா, என்ன இது என்று கமலா பதறி துடித்து கேட்டாள். ரகுநாதன் சொன்னார், பதறாத கமலா, பொறுமையா நான் சொல்றத கேளு என்று நடந்த அனைத்தையும் சொன்னார் ரகுநாதன். பின் கேட்டார், இப்ப சொல்லு கமலா, நான் செஞ்சது தப்பா? ஆமா, தப்புதான் என்று கமலா சொன்னதும் எல்லோரும் அதிர்ச்சியாக கமலாவை பார்த்தார்கள். கமலா மேலும் சொன்னாள்,
வாசனை பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது தப்பில்ல. ஆனா என் மகன் சூர்யா கல்யாணம் இப்படி நடந்ததுதான் தப்பு. அவனுக்கு ஊரறிய எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்று கமலா சொன்னதும் சூர்யாவின் அண்ணி வைதேகி சொன்னாள். ஆமா மாமா, அத்தை எப்படியெல்லாம் கனவு கண்டாங்க தெரியுமா என்று எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றினாள். ரகுநாதன் சொன்னார். புரியுது வைதேகி. ஆனா நாம நிறைய இடத்துல சூர்யாவுக்கு வரன் பார்த்தோம். எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால எப்படியோ தட்டி போய்கிட்டே இருந்தது. அது ஏன்னு எனக்கு அப்போ புரியல. இப்போ புரியுது. என் நண்பை மக இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இருக்கு. அதான் எல்லா வரனும் தட்டி போயிருக்கு என்று ரகுநாதன் சொன்னதும் வைதேகியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சூர்யாவுக்கு கல்யாணம் நடக்க விடாம வச்சிருந்தேன். இந்த பெருசு என்னடானா சொல்லாம கொல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணத்தை நடத்தி மருமகளை கையோட கூட்டிகிட்டு வந்துருச்சே என்று கைகளை பிசைந்து கொண்டு மனதிற்குள் மாமனார் ரகுநாதனை திட்டிக் கொண்டு தென்றலை பார்வையால் எரித்து கொண்டு நின்றாள் வைதேகி. பின் கமலா சொன்னாள். நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா பெத்த மகன் கல்யாணத்தை பார்க்க ஒரு தாய்க்கு ஆசை இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். உன் ஆசையை நிறைவேற்ற கூடாதுன்றது என்னோட எண்ணம் இல்ல. சூழ்நிலை அப்படி. வேற வழி இல்ல. அதான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஆலத்தி எடுத்து பொண்ணு மாப்பிளைய உள்ள அழைச்சிட்டு போலாம். மத்தத நாம அப்புறம் பேசிக்கலாம் என்று ரகுநாதன் சொன்னதும் கமலா உள்ளே சென்று ஆலத்தி கரைத்து எடுத்து வந்தாள். வைதேகியை அழைத்தாள். இருவருமாக சூர்யாவுக்கும் தென்றலுக்கும் ஆலத்தி எடுத்தார்கள். மகன் கல்யாணத்தை பார்க்க முடியவில்லையே. இந்த தென்றல் எப்படிப்பட்டவளோ, தன் மகனை எப்படி பார்த்து கொள்வாளோ என்ற கவலையோடு ஆலத்தி எடுத்தாள் கமலா. தன்னை மீறி இந்த சூர்யாவுக்கு திருமணம் நடந்துருச்சே. இந்த தென்றல் எப்படிப்பட்டவ? தனக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாளா? இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டணும் என்ற எண்ணத்தோடு ஆலத்தி எடுத்தாள் வைதேகி. சூர்யாவும் தென்றலும் உள்ளே வந்தார்கள். எல்லோரையும் தென்றலுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் ரகுநாதன். பின் கமலா தென்றலை பார்த்து சொன்னாள். வாமா, வந்து பூஜை அறையில விளக்கேத்து என்றாள். அப்பொழுதுதான் கமலாவை நிமிர்ந்து நன்றாக பார்த்தாள் தென்றல். அவளுக்கு அவள் அம்மா பஞ்சவர்ணத்தின் நினைவு வந்தது. கண் கலங்கியது. பின் கமலாவோடு பூஜை அறைக்கு சென்றாள். பூஜை அறையில் தென்றல் விளக்கேற்றினாள். எல்லோரும் மன உருக வேண்டிக் கொண்டார்கள். வைதேகியும் வேண்டிக் கொண்டாள். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் மணமக்களின் வாழ்வும் குடும்பத்தின் எதிர்காலமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் தென்றல் இந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டும், சூர்யாவின் பேர் புகழ் அழிய வேண்டும் என்று வைதேகி வேண்டிக் கொண்டாள். பார்க்கலாம் யாரின் பிரார்த்தனை நிறைவேறுகிறது என்று. பின் சூர்யாவை பார்த்து ரகுநாதன் சொன்னார். தென்றலை கூட்டிக்கிட்டு உள்ள போப்பா என்று சொன்னதும் சூர்யா தென்றலை பார்த்தான். அவள் பேசாமல் தலைகுனிந்து நின்றாள். அவன் முன்னே சென்றான். அவன் பின்னால் இவள் சென்றாள். இருவரும் சூர்யாவின் அறைக்குள் நுழையவும் அங்கிருந்த விண்பெல்ஸ் காற்றில் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. ஒரு புதிய காதல் அத்தியாயத்தின் தொடக்கத்தை வரவேற்பதற்காக உற்சாகமாக அந்த மணிகள் ஒலிப்பது போல் இருந்தது. பின் அவன் குளியல் அறைக்குள் சென்றான். ஃப்ரெஷ்ஷாகிவிட்டு வந்தான். தென்றல் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து கொண்டிருந்தாள். சுதந்திரமாக காதலித்து வாழ்க்கையை கொண்டாடி கொண்டிருக்கும் பல பேர்களில் அவள் சுதந்திரத்தை காதலித்தவள். எந்த கமிட்மெண்ட்ஸுக்குள்ளும் சிக்க விரும்பாதவள். கூண்டுக்குள் அடைபட விரும்பாத ஒரு சுதந்திர பறவை அவள். ஆனால் இன்று ஒரே நாளில் அவள் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள். மாற்றங்கள் நன்மையா தீமையா, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று யோசிக்க கூட அவளுக்கு நேரமில்லை. கண்மூடி கண் திறப்பதற்குள் அவள் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிட்டது. நடப்பது நன்மைக்காகவா? தன் கழுத்தில் தாலி கட்டியவன் தனக்கானவனா? தன்னை ஏற்றுக்கொள்வானா? தன்னால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவன் யார்? எப்படிப்பட்டவன்? அவனுக்கு பிடித்தது என்ன, பிடிக்காதது என்ன? எனக்கு பிடித்தது பிடிக்காதது அவனுக்கு தெரியுமா? இப்படி எதுவுமே தெரியாமல் புரியாமல் ஓர் அவசர திருமணம். இது தேவைதானா? அவரின் திருமணத்தை பற்றி அவர் எப்படியெல்லாம் கனவு கண்டிருப்பார்? அத்தனைக்கும் தடையாக நான் வந்துவிட்டேனோ? பிறந்த வீட்டு உறவும் இல்லாமல் புகுந்த வீட்டு உறவு நிரந்தரமா என்று புரியாமல் தவிக்கும் எனது நிலை வேறு எந்த பெண்ணிற்கும் வரக்கூடாது என்று நினைத்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாள் தென்றல். அவளின் மௌனத்தைக் கண்டு என்ன பேசுவது என்று புரியாமல் நின்றான் சூர்யா. அவள் கண்களில் இருந்து வடியும் கண்ணீர் துளி அவன் உள்ளத்தை உலுக்கியது. பின் தொண்டையை செருமிக் கொண்டு சொன்னான். நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆகுறதுனா ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்று சூர்யாவின் குரல் கேட்டு தென்றல் திரும்பி பார்த்தாள்.
அவன் டவலை நீட்டிக்கொண்டு இருந்தான். அதனை வாங்கி கொண்டாள் தென்றல். பின் சூர்யா சொன்னான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில நான் கம்பெனிக்கு கிளம்பும் போது உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு எனக்கு சொல்லுங்க. நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொன்ன சூர்யாவை புரியாமல் பார்த்தாள் தென்றல். அதான் நீங்க யூஸ் பண்ற சோப்பு, பேஸ்ட் இப்படி என்னென்ன திங்ஸ் வேணுமோ எனக்கு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சூர்யா சொன்னதும் அவள் சரி என்று தலையாட்டி விட்டு பாத்ரூமிற்குள் சென்றாள். ஃப்ரெஷ் ஆகி வெளியில் வந்தாள். பனி நீங்கிய ரோஜா மலர் போல் இருந்தாள். அவனையும் அறியாமல் அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. சூர்யா கதவை திறந்தான். வாசலில் கமலாவும் ரகுநாதனும் நின்றிருந்தார்கள். ரகுநாதன் சொன்னார், அம்மாடி, உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். இதுல எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு என்றார். தென்றலின் கண்கள் கலங்கியது. வேகமாக பெட்டியை திறந்தாள். அதில் சிவப்பு வண்ண நிறத்தில் ஒரு புடவை இருந்தது. அதனை அணைத்து கொண்டு அழுதாள். அவள் தலையில் கை வைத்து தடவினாள் கமலா. பின் அவளின் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்துவிட்டு கொண்டே கேட்டாள், உங்க அம்மா புடவையா என்று கமலா கேட்டதும் ஆமாம் என்று தலையாட்டினாள் தென்றல். அந்த அறையில் சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. வைதேகி உள்ளே வந்தாள். தென்றல் அழுது முடித்ததும் ரகுநாதனும் கமலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் ரகுநாதன் சொல்லு என்று கண்களால் சைகை காட்ட கமலா சொல்ல ஆரம்பித்தாள். தென்றல், வருத்தப்படாத, உன் நிலைமை எங்களுக்கு புரியுது. உனக்கும் இந்த இடம் புதுசு, எங்களுக்கும் நீ புதுசு. எங்களை பத்தி உனக்கு தெரியாது, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது. எல்லாம் புரிஞ்சு செட்டாக கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையா இரு, காலம் எல்லாத்தையும் மாத்தும். இதுல நாங்க எங்க சின்ன மருமகளுக்காக வாங்கி வச்சிருக்கிற நகை, புடவை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உனக்குத்தான், எடுத்துக்கோ என்று சொல்லி ஒரு டிராவல் பேக்கை திறந்து காட்டினாள் கமலா. அதில் பட்டுப்புடவை, சேலை, நகைகள் என்று ஏராளமாக இருந்தது. அனைத்தையும் பார்த்த வைதேகியின் உள்ளமும் வயிறும் தீயாய் எரிந்தது. ஆனால் தென்றல் முகத்தில் எந்தவித மாறுதலும் இல்லை. அமைதியாக கமலாவை பார்த்து சொன்னாள், இதெல்லாம் எதுக்கு? யாரும் இல்லாத என்ன நீங்க ஏத்துக்கிட்டு எனக்கு தங்க இடம் கொடுத்ததே போதும். இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. என்னோட திங்ஸ் எனக்கு போதும் என்று தென்றல் முதல் முறையாக நீண்ட ஒரு வாக்கியத்தை பேசினாள். அவளின் குரல் இவ்வளவு இனிமையாக இருக்குமா என்று சூர்யா ஒரு கணம் மெய்மறந்து நின்றான். ரகுநாதன் சொன்னார், என்னம்மா அப்படி சொல்லிட்ட? நீ இந்த வீட்டு மருமக, உனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. இதெல்லாம் உனக்குத்தான். உங்க அப்பா கொடுத்தா வாங்கிப்பில, என்ன உன் அப்பா மாதிரி நினைச்சுக்கோ என்று ரகுநாதன் சொன்னதும் அவர் காலில் விழுந்தாள் தென்றல். கமலா அவளை தூக்கி நிறுத்தினாள். பின் சொன்னாள், வருத்தப்படாத, தைரியமா இரு என்று சொல்லிவிட்டு சூர்யாவை பார்த்து சொன்னாள், சூர்யா, கொஞ்சம் என் கூட வா, நான் உன்கிட்ட பேசணும் என்று சொல்லிவிட்டு கமலா உள்ளே சென்றாள். சூர்யா கமலா பின்னால் சென்றான். எல்லோரும் வெளியில் சென்றார்கள். வைதேகி மட்டும் தென்றலுக்கு மாமனார் மாமியார் கொடுத்த நகைகளையும் புடவைகளையும் பார்த்து ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டு வயிற்று எரிச்சலோடு வெளியில் சென்றாள். தென்றல் அவளின் உடைமையிலிருந்து அவளின் அப்பா அம்மா புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாள். அங்கு ரகுநாதன் அறையில் ரகுநாதன், கமலா, சூர்யா உட்கார்ந்திருந்தார்கள். அத்தியாயம் 3. ரகுநாதனின் அறையில் நிசப்தம் குடிகொண்டு இருந்தது. அங்கு நிலவிய மௌனத்தை கமலாதான் முதலில் கலைத்தாள். சூர்யா, உன்கிட்ட சில விஷயங்கள் மனசு விட்டு பேசணும். அதுக்காகத்தான் வர சொன்னோம். சொல்லுங்கம்மா, உனக்கு ஏத்த படிச்ச பொண்ணா, பணக்கார பொண்ணா பார்த்து உன் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன் நடத்தலாம்னு இருந்தோம். ஆனா என்று கமலா சொன்னதும் சூர்யா விரக்தியாக சிரித்தான். அதனை பார்த்து கமலா கேட்டாள், ஏன் சூர்யா சிரிக்கிற? நீங்க சொன்ன படிச்ச பொண்ணுங்க, பணக்கார பொண்ணுங்க எல்லாம் என்ன வேண்டான்னு தானே சொன்னாங்க. அத நினைச்சேன், சிரிச்சேன். டேய், என்னடா இப்படி பேசுற? அவங்க ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னு இப்ப வரைக்கும் காரணம் தெரியாம நாங்களே குழம்பிக்கிட்டு இருக்கோம். காரணம் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவங்க வேண்டாம்னு நிராகரிச்ச ஆளுதானே நான். அதுல எந்த மாற்றமும் இல்லைல. சூர்யா,
இப்படியெல்லாம் பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்கள நான் கஷ்டப்படுத்தணும்னு இத சொல்லலம்மா. உண்மைய சொல்றேன். நீங்க எனக்கு படிச்ச பொண்ணா, பணக்கார பொண்ணா பாத்தீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏதோ ஒரு காரணம். அவங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் வருத்தப்படல. இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம். பொண்ணு பார்க்க வரமாட்டேன். என்ன கட்டாயப்படுத்தாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அப்பதான் வாசுதேவன் மாமாவுக்கு முடியலைன்னு ஃபோன் வந்தது. அவர நானும் அப்பாவும் பார்க்க போயி, கடைசியில எனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அத பத்தி தான் நான் உன்கிட்ட கேட்க வந்தேன். உங்க அப்பா சொன்னதுக்காக அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல உனக்கு என்று கமலா கேட்டதும் சூர்யா மெலிதாக புன்னகைத்தான். பின் சொன்னான், உண்மைய சொல்லணும்னா அப்பா சொன்னதுக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்காக அவளை பிடிக்கலையான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு பேரு காதலான்னு கேட்டா எனக்கு பதில் தெரியாது. அதே மாதிரி அவ மனசுல என்ன இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அவ அப்பாவோட கடைசி ஆசைக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. அவ மனசுல அவ கல்யாணத்தை பத்தி என்னென்ன ஆசை இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாத எங்க 2 பேருக்கிடையில ஏற்பட்ட இந்த பந்தம் தெய்வத்தால உருவானதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. அதனால எல்லா பாரத்தையும் கடவுள் மேல போட்டுட்டேன். நடக்கிறது என்னவோ நடக்கட்டும். எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு சூர்யா எழுந்தான். அதுவரை கதவிற்கு பின்னால் இவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த வைதேகி வேகமாக அவள் அறைக்குள் சென்றாள். சூர்யா அப்பா அம்மாவின் அறையிலிருந்து வெளியில் வந்தான். அவன் அறையை நோக்கி நடந்தான். அங்கு வைதேகி சூர்யா சொன்னதை நினைத்து பார்த்து கொண்டு இருந்தாள். சூர்யா சொன்னதை வச்சு பார்த்தா சூர்யாவும் தென்றலும் வேற வழி இல்லாமத்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. 2 பேருக்கும் முன்ன பின்ன தெரியாது. அப்படின்னா நம்ம திட்டம் ஈஸியா நிறைவேறிடும். சீக்கிரமே அந்த தென்றலை இந்த வீட்டை விட்டு வெளியேத்தணும் என்று மனதிற்குள் சபதமிட்டு கொண்டாள். அங்கு சூர்யா அவனின் அறைக்குள் நுழைந்தான். தென்றலை பார்த்து சிலை போல் நின்றான். லைட் ப்ளூ கலரில் காட்டன் சுடிதார், ஒயிட் கலர் ஷால், தலையை லூசாக பின்னியிருந்தாள். கழுத்தில் மெலிதாக ஒரு செயின், அதன் மேல் அவன் காலையில் கட்டிய தாலி, காதில் ஜிமிக்கி தோடு, அழகான எளிமையான ரவுண்ட் ஸ்டிக்கர் பொட்டு வைத்து கொண்டு அவளின் போனை சார்ஜில் போட்டு கொண்டிருந்தாள் தென்றல். இவனின் காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். அவளின் ஒப்பற்ற அழகை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவனின் காந்த விழிகளின் வசீகரம் தாங்காமல் அவள் கண்கள் தானாக தரையை பார்த்தது. பின் சூர்யா மெலிதாக புன்னகைத்தான். அவள் அருகில் சென்றான். அவன் அருகில் வர வர அவளின் இதய துடிப்பு அதிகமானது. பின் அவள் பக்கத்தில் வந்ததும் அவள் கண்களை பார்த்தான். அவளும் அவன் கண்களை பார்த்தாள். அவனை நேருக்கு நேர் காண முடியாமல் விலக நினைத்தாள். அப்பொழுது சூர்யா சொன்னான், இந்த கபோர்ட்ல உங்களோட திங்ஸ வச்சுக்கோங்க என்று அவளுக்கு அருகில் இருக்கும் கபோர்டை திறந்து காட்டினான் சூர்யா. தென்றலின் இதய துடிப்பு அப்பொழுதுதான் நார்மல் மூடிற்கு வந்தது. மெதுவாக கண்களை மூடி நிதானமாக மூச்சு விட்டு அவனை பார்த்து சரி என்று தலையாட்டினாள். அவளின் செய்கையை வைத்து அவள் என்ன நினைத்து பயந்தாள் என்று புரிந்து கொண்டு இதழ் ஓரம் புன்னகைத்தான். பின் அங்கிருந்து விலகி மெத்தையின் அருகில் வந்தான். அவளுடைய உடைமைகளை கபோர்டில் அடுக்க ஆரம்பித்தாள் தென்றல். அவள் வளையல் ஒளிகளின் இனிமையும் கன்னத்தின் ஓரத்தில் உரசும் ஜிமிக்கியையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் சூர்யா. அப்பொழுது கதவு தட்டும் ஓசை கேட்டது. கதவை திறந்தான். வேலைக்காரி செண்பகம் நின்று கொண்டிருந்தாள். சொல்லுங்கக்கா, உங்க 2 பேரையும் அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே உள்ளே எட்டி பார்த்தாள். செண்பகத்தின் குரலை கேட்டு தென்றல் கதவின் அருகில் வந்தாள். அவளை கண்கொட்டாமல் பார்த்தாள் செண்பகம். தென்றலுக்கு ஒன்றும் புரியவில்லை. செண்பகத்தை பார்த்துவிட்டு சூர்யாவை பார்த்தாள். சூர்யா செண்பகத்தின் முகம் முன்பு கையை ஆட்டினான். ஆனால் செண்பகம் சுயநினைவிற்கு வரவில்லை. அக்கா என்று கொஞ்சம் சத்தமாக சூர்யா கத்திய பிறகுதான் செண்பகம் சுயநினைவிற்கு வந்தாள். தம்பி, இவங்கதான் உங்க சம்சாரமா? ஆமா, அழகா இருக்காங்க. என் கண்ணே பற்றும். முதல்ல சுத்தி போடணும் என்று சொல்லி தென்றலுக்கு திஷ்டி எடுத்தாள் செண்பகம். சூர்யா சிரித்தான். தென்றல் முதன் முறையாக அவன் சிரிப்பை கவனித்தாள். கண்கள்தான் வசீகரம் என்றால் புன்னகையும் மயக்கும் போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு செண்பகத்தை பார்த்தாள். பின் செண்பகம் சொன்னாள், அம்மா சாப்பிட வாங்க. அக்கா, என் பேரு தென்றல், என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்று தென்றல் சொன்னதும் செண்பகம் சூர்யாவை பார்த்தாள். சூர்யா
கண்களால் சம்மதம் என்றான். சரி தென்றல், சீக்கிரம் 2 பேரும் வாங்க, அம்மா கோச்சுக்க போறாங்க என்று செண்பகம் சொல்லிவிட்டு சென்றாள். பின் தென்றல் சூர்யாவை பார்த்தாள். சூர்யா கேட்டான், சாப்பிட போலாமா? என்று தலையாட்டினாள். பின் இருவரும் ஜோடியாக கீழே வந்தார்கள். இவர்களின் ஜோடி பொருத்தத்தை வைத்தகன் வாங்காமல் பார்த்தார்கள் அனைவரும். வைதேகியின் உள்ளம் எரிமலையானது. அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். சூர்யாவும் தென்றலும் வந்ததும் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். வைதேகி தென்றலை பார்த்து கேட்டாள், தென்றல், நீ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, அங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாம் எப்படி இருக்கும்? 12th வரைக்கும் படிக்கவாது அங்க ஸ்கூல் இருக்கா, இல்ல 5th வரைக்கும் தான் இருக்கா? இல்ல, 12th வரைக்கும் இருக்கு. அப்போ காலேஜுக்கு பக்கத்து ஊருக்கு போகணும். ஓ, பாவம், உங்க அப்பா விவசாயி, பணத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால நீ 12வது வரைக்கும் படிச்சதே பெரிய விஷயமா இருக்கும்ல என்று வைதேகி கேட்டதும் சூர்யா வைதேகியை முறைத்தான். தென்றல் சிரித்து கொண்டே சொன்னாள், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டேன். அப்படியா, என்ன படிச்சிருக்க? MBA என்று தென்றல் சொன்னதும் சூர்யா அவளை ஆச்சரியமாக பார்த்தான். ரகுநாதன் கேட்டார், ஓ, நீ MBA படிச்சிருக்கியா? ஆமா மாமா, எங்க சூர்யாவும் MBA தான் படிச்சிருக்கான். தெரியும் மாமா. எப்படி? அப்பா சொல்லியிருக்காரு. அவரு உங்கள பத்தியும் உங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தியும் தான் பேசிக்கிட்டே இருப்பாரு என்று தென்றல் சொன்னதும் ரகுநாதனின் கண்கள் கலங்கியது. சூர்யா தென்றலை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அதனை பார்க்க பார்க்க வைதேகிக்கு பற்றி கொண்டு வந்தது. வைதேகி மேலும் கேட்டாள், அப்போ நீ நல்லா படிச்சிருக்க. ஓகே, உனக்கு சமைக்க தெரியுமா என்று வைதேகி கேட்டதும் சூர்யாவிற்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. அவ மிஸ்ஸஸ் சூர்யா, டாப் பிசினஸ் மேனின் மனைவி, அவ ஏன் சமைக்கணும் என்று அண்ணியை பார்த்து கேட்க வாயெடுத்தான். அதற்குள் ரகுநாதன் கோபமாக கேட்டார், வைதேகி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இன்டர்வியூ மாதிரி தென்றல் கிட்ட கேள்வியா கேக்குற? இல்ல மாமா, தென்றலை பத்தி நமக்கு ஒன்னும் தெரியாது. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாதானே புரிஞ்சுக்க முடியும். அதான் தெரிஞ்சுக்கலாம்னு. உன்ன கூட தான் எங்களால இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. அதுக்காக உன்னை நாங்க கேள்வியாவா கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்று ரகுநாதன் சொன்னதும் வைதேகி கோபமாக கணவன் அருணை பார்த்தாள். இவர்களின் பேச்சை கவனித்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்த அருணுக்கு வைதேகி முறைத்ததும் பொறை ஏறியது. பின் தண்ணீரை குடித்தான். மெதுவா சாப்பிடு அருண் என்று கமலா சொன்னதும் குனிந்ததலை நிமிராமல் சாப்பிட்டு விட்டு அருண் எழுந்து சென்றான். பின்னாலேயே வைதேகி எழுந்து சென்றாள். ரகுநாதன் தென்றலை பார்த்து சொன்னார், நீ சாப்பிடுமா, அவங்கள விடுமா, அவங்க எப்பவுமே இப்படித்தான், நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டார். பின் தென்றல் சாப்பிட ஆரம்பித்தாள். அப்பொழுதுதான் இரு கண்கள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அந்த இரு கண்களுக்கு சொந்தக்காரன் அவளின் கணவன் சூர்யா. அத்தியாயம் 4. அருண் அறையில் வைதேகி கண்களில் கோபத்தோடு குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். கட்டிலில் உட்கார்ந்து போனை பார்த்து கொண்டிருந்த அருண் வைதேகியை பார்த்தான். அவளின் கோபத்திற்கு காரணம் புரியவில்லை. வைதேகியை பார்த்து கேட்டான், வைதேகி, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பின்ன பதட்டப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? உங்கள மாதிரி எனக்கு என்னன்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க சொல்றீங்களா? என்ன வைதேகி, நீயும் இப்படி சொல்ற? எல்லாரும் என்ன பார்த்து உனக்கு பொறுப்புலன்னு சொல்றாங்கன்னா நீயும் இப்படியே சொல்றியே. நான் என்ன பொறுப்பா இல்ல? உங்க தம்பி மாதிரி பிசினஸ்ல ஜெயிக்க முடியுமா உங்களால? பொறுப்பா தனியா ஒரு கம்பெனிய நிர்வாகம் பண்ண முடியுமா? முடியும். என்ன நம்பி குடுக்கணும். தப்போ சரியோ நானே பண்ணி கத்துக்கிட்டு ஜெயிப்பேன். எல்லாரும் எடுத்ததுமே ஜெயிச்சிருவாங்களா என்ன? இவ்வளவு ஏன், சூர்யா கூட ஆரம்பத்துல நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அப்பா சொல்லி கொடுத்துதான் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கான். இதெல்லாம் என்கிட்ட பேசுங்க, உங்க அப்பா கிட்ட பேசாதீங்க. அப்பா கிட்ட பேச பயமா இருக்கு வைதேகி. என்னை என்ன பண்ண சொல்ற? இதத்தான் உங்க தம்பி அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ற? ஆமா, உங்களுக்கு எல்லாத்துலயும் பயம், செய்யறதுக்கு முன்னாடியே தோத்துருவோம்னு பயம், அதனால முடிவெடுக்கிறதுல பயம், குழப்பம். இத உங்க தம்பி அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பிசினஸ்ல அவர் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட அதிர்ஷ்டமோ நம்மளோட துரதிர்ஷ்டமோ தெரியல. அவர் எடுக்கிற முடிவுகளால பிசினஸ்ல நல்ல லாபம் வந்துச்சு. உங்க அப்பா அம்மா அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க.
உங்கள டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சே. இப்போ எதுக்கு அதுக்கு கோவப்படுற? கடவுளே உங்கள வச்சுக்கிட்டு உங்கள டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம அதான் தெரிஞ்ச விஷயமாச்சேன்னு சொல்றீங்க என்று சொல்லிக்கொண்டு தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்தாள் வைதேகி. பின் மெதுவாக எழுந்து அவள் அருகில் சென்றான் அருண். அவள் கையை பிடித்துக்கொண்டு கேட்டான். கோபப்படாத வைதேகி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆபீஸ்ல உங்கள டம்மி பீஸ் ஆக்குன மாதிரி வீட்ல என்ன டம்மி பீஸ் ஆக்கிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்ற? இன்னைக்கு சாப்பிடும்போது பாத்தீங்களா? அந்த தென்றலுக்கு உங்க அப்பா சப்போர்ட் பண்ணத இது இப்படியே நீடிச்சுச்சுன்னா உங்களுக்கு ஆபீஸ்ல ஏற்பட்ட நிலைமை தான் எனக்கு வீட்ல ஏற்படும். அப்படி இல்ல வைதேகி, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு புதுசு. அந்த பொண்ணோட அப்பாவும் என் அப்பாவும் ஃப்ரெண்டு. பாவம் அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல. அதான் அப்பா சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. நீ தப்பா நினைச்சுக்காத. எப்படிங்க தப்பா நினைக்காம இருக்க முடியும்? நான் இந்த வீட்டு மூத்த மருமக. என்ன அவ முன்னாடி மட்டம் தட்டி பேசுனா அவ என்னை எப்படி மதிப்பா? சரி விடு, போக போக சரியாயிடும். விட முடியாது. ஆரம்பத்திலேயே இத சரி பண்ணணும். அப்பதான் நமக்கு நல்லது. நான் ஒரு வழி பண்றேன் என்றாள் வைதேகி. சரி, அவளுக்கு பேசி புரிய வைக்க முடியாது என்று நினைத்துக்கொண்டு அருண் படுக்க சென்று விட்டான். வெகு நேரம் யோசித்து வைதேகி ஒரு முடிவெடுத்தாள். முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது. பின் நிம்மதியாக உறங்கினாள். அங்கு தென்றல் மீதமுள்ள அவளின் உடைமைகளை கபோர்டில் அடுக்கி வைத்து கொண்டு இருந்தாள். சூர்யா புக்கு படிப்பது போல் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு தென்றல் வந்தாள். சூர்யா புத்தகத்தை எடுத்து வைத்துவிட்டு தென்றலை பார்த்து சொன்னான். நீங்க மெத்தையில படுத்துக்கோங்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நான் சோஃபால படுத்துக்கிறேன், நீங்க மெத்தையில படுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு தலையணையும் பெட்ஷீட்டையும் எடுத்துக்கொண்டு சோஃபாவில் படுத்தாள். காலையில் இருந்து அழுது அழுது சோர்ந்து போயிருந்த கண்கள். திடீர் திருமணம். உடலும் உள்ளமும் சோர்ந்திருந்தது. அதனால் படுத்ததும் தூங்கிவிட்டாள் தென்றல். அவள் தூங்கும் அழகை பார்த்து கொண்டு இருந்தபடியே சூர்யாவும் தூங்கிவிட்டான். மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து விட்டாள் தென்றல். அவள் எழுந்து குளித்துவிட்டு பர்பிள் நிற சேலை அணிந்து கொண்டு கீழே வந்தாள். அப்பொழுதுதான் செண்பகம் கோலம் போட்டு கொண்டு இருந்தாள். அம்மா, என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? அக்கா, நேத்து தானே சொன்னேன் என்ன அம்மான்னு கூப்பிட வேண்டாம், தென்றல்னு கூப்பிடுங்க, வாங்க போங்க எல்லாம் வேண்டான்னு. மறந்துட்டேன். சரி சொல்லு, என்ன சீக்கிரம் எழுந்துட்ட? புது இடம்ன்றதால தூக்கம் வரலையா? அப்படியெல்லாம் இல்லக்கா, நான் எப்பவும் கிராமத்துல சீக்கிரம் எழுந்து பழகிட்டேன். அதான் இங்கேயும் அப்படியே எந்திரிச்சிட்டேன். அது சரி என்று சிரித்துக்கொண்டே கோலம் போட்டாள் செண்பகம். தென்றல் கலர் கொடுத்தாள். இருவரும் பேசிக்கொண்டே கோலம் போட்டார்கள். பின் செண்பகத்திடம் தென்றல் கேட்டாள். அக்கா, இன்னைக்கு நான் சமைக்கட்டுமா? அச்சச்சோ, சூர்யா தம்பிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஒன்னும் ஆகாதுக்கா, நான் சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் என்று கெஞ்சிய தென்றலை வியப்போடு பார்த்தாள் செண்பகம். தென்றல் கேட்டாள். என்ன அப்படி பாக்குறீங்கக்கா? இல்ல, இந்த காலத்து பிள்ளைங்க வீட்டு வேலை செய்ய சொன்னா முடியாதுன்னு சண்டை போடுதுங்க. இவ்வளவு ஏன், இந்த வீட்டு மூத்த மருமக சமையல் அறைக்குள்ள வந்து நான் பார்த்ததே இல்ல. ஆனா நீ வந்த மறுநாளே சமைக்கட்டுமான்னு கேக்குற. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. இல்லக்கா, என் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரும் இல்லாத எனக்கு இருக்க இடம் கொடுத்து, சாப்பிட சாப்பாடு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து அவங்க வீட்டு மருமகளா கௌரவமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு எத்தனை ஜென்மம் ஆனாலும் என்னோட நன்றி கடனை என்னால திருப்பி செலுத்த முடியாது. குறைஞ்சபட்சம் என்னோட ஆத்ம திருப்திக்காவது இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம்னு தான் கேட்டேன் என்று தென்றல் சொல்லும் பொழுது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து அவள் கண்ணக்குழியே நிரப்பியது. செண்பகம் வேகமாக அவள் கண்ணீரை துடைத்து விட்டாள். பின் சொன்னாள். உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் நினைக்கிற? நாங்க இருக்கோம், கவலைப்படாத. இப்ப என்ன, நீ சமைக்கணும் அவ்வளோதானே? வா சமைக்கலாம் என்று சொல்லி தென்றலை அழைத்து கொண்டு சமையலறைக்குள் சென்றாள். பின் முதலில் எல்லோருக்கும் காஃபி போட்டு அவரவர் ரூமுக்கு எடுத்து சென்றாள். காஃபியோடு வந்து கதவை தட்டும் மருமகள் தென்றலை பார்த்து வியப்போடு நின்றார்கள் ரகுநாதனும் கமலாவும். பின் கமலா கேட்டாள். நீ எதுக்கு இதெல்லாம் செய்ற? செண்பகம் எங்க? கீழே இருக்காங்க அத்தை. நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யத்தான் செண்பகம் இருக்கா. நீ இந்த வீட்டு மருமக, நீ போய் ரெஸ்ட் எடு. சாரி அத்தை, சும்மா இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு, அதான் என்று தலைகுனிந்து சொன்னாள் தென்றல். ரகுநாதன் சொன்னார்.
விடு கமலா, கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, வேலை பார்த்தே பழகியிருக்கோம். இப்போ சும்மா இருந்தா முடியுமா? விடு, போக போக சரியாயிடும். சும்மா இருந்தா அப்பா ஞாபகம் வேற வரும். மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல, ஏதாவது வேலை பார்க்கட்டுமே என்று ரகுநாதன் சொன்னதும் கமலா அமைதியானாள். தென்றல் சிரித்த முகத்துடன் காஃபியை நீட்டினாள். இருவரும் காஃபியை ஒருவாய் குடித்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் கமலா கேட்டாள், காஃபி நீ போட்டியா? ஆமா அத்த, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல காஃபி குடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து பாத்ரூமிற்குள் குளிக்க சென்றவள் திரும்பி தென்றலை பார்த்து சொன்னாள், வைதேகிக்கும் அருணுக்கும் எப்போதும் போல செண்பகத்தையே காஃபி கொடுக்க சொல்லு. நீ போய் சூர்யாவுக்கு காஃபி கொடு என்று சொல்லிவிட்டு சென்றாள். தென்றல் சிரித்து கொண்டே வெளியில் வந்தாள். பின் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு அவர்களின் அறைக்குள் சென்றாள். அத்தியாயம் 5. அங்கு சிறு குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருந்தான் சூர்யா. மெத்தைக்கு அருகில் போய் நின்றாள். அவனை எப்படி எழுப்புவது என்று தெரியாமல் யோசித்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது தொங்கிக் கொண்டிருந்த விண்பல்ஸ் அவள் தோள்களில் உரசியது. அதனை பார்த்ததும் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பின் சிரித்து கொண்டே அந்த பெல்ஸை நன்றாக ஆட்டிவிட்டாள். அந்த ஒளியில் சூர்யா கண் விழித்தான். பெல்ஸை பார்த்து சிரித்து கொண்டு கையில் காஃபியோடு நின்று கொண்டிருந்த தென்றலை பார்த்து கண்களை அகல விரித்தான் சூர்யா. பர்பிள் நிற சேலையில் அவள் பேரழகியாக ஜொலித்தாள். சேலை கட்டினால் பெண்கள் இவ்வளவு பேரழகாக இருப்பார்களா என்று அவன் வியந்து போய் இருந்தான். அவள் அவனை பார்த்தாள். அவளின் விழிகளை அவன் பார்த்தான். குவளை மலர் என்று சொல்லப்படும் வெள்ளை நிற அல்லிப்பூ அவளை சந்தித்தால் அவள் விழி அழகிற்கு நாம் ஈடாக முடியவில்லையே என்று தோல்வியில் வெட்கி தலைகுனியும் என்று அவனிற்கு தோன்றியது. பின் தென்றல் அவனை பார்த்து சொன்னாள், காஃபி. நீங்க எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, நீ வா, போனே சொல்லுங்க என்று தென்றல் சொன்னதும் சூர்யா சிரித்தான். மீண்டும் அவனின் மந்திர புன்னகையில் அவள் கட்டுண்டாள். பின் சூர்யா கேட்டான், சரி, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? செண்பகம் அக்கா எங்க? சும்மா இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு, அப்பா ஞாபகமா இருக்கு, அதான் செண்பகம் அக்கா கிட்ட கேட்டு என்று அவள் சொல்லும் பொழுதே அவள் கண்கள் கலங்கியது. உடனே சூர்யா பதறி போய் சொன்னான், ஓகே ஓகே, உனக்கு என்ன விருப்பமோ செய் என்று சொல்லிக்கொண்டே காஃபியை எடுத்து பருகினான். கண்மூடி ரசித்து ருசித்து குடித்தான். தென்றலை பார்த்து கேட்டான், நீ காஃபி போட்டியா என்று சூர்யா கேட்டதும் ஆமாம் என்று தென்றல் தலையாட்டினாள். நைஸ் காஃபி, தேங்க்ஸ் என்று சொல்லி அவனை பார்த்து சிரித்தாள் தென்றல். மோகன புன்னகையில் மீள முடியாத அளவிற்கு விழுந்து விட்டான் சூர்யா. பின் தென்றல் அங்கிருந்து சென்றாள். எல்லோருக்கும் என்ன பிடிக்கும் என்று செண்பகத்திடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதுபடி சமையல் செய்தாள். எல்லோரும் சாப்பிட வந்தார்கள். ரூபி ரெட் ஷூட்டில் கம்பீரமாக வந்தான் சூர்யா. ஆண்களில் பேரழகனும் உண்டோ, அது இவன்தானோ என்று தென்றலுக்கு தோன்றியது. அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் அருகில் வந்தான் சூர்யா. என்ன என்று புருவத்தை தூக்கி சைகையால் கேட்டான். அவள் ஒன்றுமில்லை என்று தலையாட்டிவிட்டு வெட்கப்பட்டு கொண்டு தலை குனிந்து கொண்டாள். எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். செண்பகம் எல்லோருக்கும் பரிமாறினாள். சாப்பிட ஆரம்பித்த அடுத்த நொடி எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கமலா செண்பகத்தை பார்த்து கேட்டாள், இன்னைக்கு யாரு சமையல் பண்ணது என்று கமலா கேட்டதும் செண்பகம் தென்றலை பார்த்தாள். தென்றல் சொன்னாள், நான் தான் பண்ணேன் அத்த என்று தென்றல் சொன்னதும் வைதேகி ஆச்சரியமாக பார்த்தாள். சூர்யாவிற்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ரகுநாதன் செண்பகத்தை பார்த்து சொன்னார், இன்னைக்கு ஓகே, டெய்லி என் மருமக சமைக்க மாட்டா, அதனால அவகிட்ட இருந்து சமையல் கத்துக்கோ என்று சிரித்து கொண்டே சொன்னார். கண்டிப்பாங்க ஐயா என்றாள் செண்பகம். தென்றல் சிரித்து கொண்டே சாப்பிட்டாள். அவளை பார்த்து கொண்டே சாப்பிடாமல் தட்டில் சாப்பாட்டை பிசைந்து கொண்டே இருந்தான் சூர்யா. அனைத்தையும் பார்க்க பார்க்க வைதேகிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. உடனே தென்றலை பார்த்து கேட்டாள், என்ன தென்றல், நேத்து நான் சமைக்க தெரியுமான்னு கேட்டதுக்கு எனக்கு சமைக்க தெரியும்னு சமையல் பண்ணி காட்டுறியா? அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்ல. சரி சரி, பதட்டப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அது சரி, செண்பகத்தை மட்டும் உரிமையா அக்கா அக்கான்னு கூப்பிடுற, என்ன அப்படி கூப்பிடவே மாட்டேங்கிறியே என்று வைதேகி கேட்டதும் அதெல்லாம் தானா தோணணும் என்று சூர்யா வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டான். அவன் சொன்னது
தென்றலுக்கு கேட்டுவிட்டது. அவளுக்கு சிரிப்பு வந்தது. சிரித்தால் பிரச்சனை பெரிதாகி விடுமோ என்று பயந்து சிரிப்பை அடக்கிக் கொண்டு வைதேகியை பார்த்து சொன்னாள், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா. இதான் நல்லா இருக்கு. நீ என்ன அக்கானே கூப்பிடு. அது சரி என்று அடுத்த கேள்வியை கேட்க வைதேகி வாயெடுத்தாள். ஆனால் அதற்குள் ரகுநாதன் சூர்யாவை பார்த்து கேட்டார், சூர்யா, இன்னைக்கு உனக்கு ஆபீஸ்ல எப்போ ஒர்க் முடியும்? ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும்பா. ஏன்பா? ஒன்னும் இல்லப்பா, தென்றலை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போயிட்டு வாயேன். அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடு. சரிப்பா என்று சொல்லிக்கொண்டே தென்றலை பார்த்தான் சூர்யா. அவளும் அவனை பார்த்தாள். ரகுநாதன் தென்றலை பார்த்து சொன்னார், சாயந்தரம் சூர்யாவோட போயிட்டு வாமா. சரி மாமா என்றாள். பின் சூர்யா சாப்பிட்டு முடித்துவிட்டு அவர்களின் அறைக்கு சென்றான். வேகமாக லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு ஃபைல் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தான். தென்றல் வருவாள், அவளிடம் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று காத்திருந்தான். அவள் வரவில்லை. அதனால் வேகமாக கீழே சென்றான். அங்கு சமையல் அறையில் செண்பகம் மட்டும்தான் இருந்தாள். சூர்யாவின் தவிப்பை புரிந்து கொண்ட செண்பகம் சிரித்து கொண்டே சொன்னாள், தம்பி, தென்றல் அப்பா அம்மாவோட தோட்டத்துல இருக்கு என்று செண்பகம் சொன்னதும் சூர்யா தோட்டத்திற்கு சென்றான். அத்தியாயம் 6. தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே மாமனார் மாமியாரிடம் சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள் தென்றல். அவர்கள் அருகில் வந்தான் சூர்யா. ரகுநாதன் கேட்டார், வாப்பா சூர்யா, ஏதாவது சொல்லணுமா என்று ரகுநாதன் சொன்னதை கேட்டு தென்றல் திரும்பி பார்த்தாள். அங்கு சூர்யா லேப்டாப் பேக்கோடு நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் அவளையே பார்த்து கொண்டு இருந்தது. ரகுநாதன் மீண்டும் அவனை அழைத்தார். சூர்யா, அப்பா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களாவா? சரியா போச்சு போ. ஏதாவது சொல்லணுமா? என்ன விஷயம்னு கேட்டேன். ஒன்னும் இல்லப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். அதத்தான் சாப்பிடும்போது சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்கு இங்க வந்து மறுபடியும் என்று ரகுநாதன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கமலா அவர் தோளில் தட்டினாள். ரகுநாதன் கமலாவை பார்த்தார். கமலா கண்களால் சூர்யாவையும் தென்றலையும் பார்க்க சொன்னாள். ரகுநாதன் இருவரையும் பார்த்தார். இருவரும் பார்த்தவழி பார்த்தபடியே நின்றிருந்தனர். ரகுநாதன் சிரித்து கொண்டே எழுந்தார். பின் தொண்டையை செருமினார். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எங்களுக்கு உள்ள வேலை இருக்கு, நாங்க வரோம் என்று சொல்லிக்கொண்டே ரகுநாதனும் கமலாவும் உள்ளே சென்றார்கள். சூர்யா தென்றலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் முன்னால் நடக்க நடக்க தென்றல் பின்னால் நடக்க ஆரம்பித்தாள். இறுதியாக சுவரின் ஓரம் நின்றுவிட்டாள். அவளின் அருகில் சென்றவன் மெதுவாக அவளிடம் சொன்னான். அவள் காதோரத்தில் வியர்வை வடிந்தது. ஈவினிங் 4:30க்கெல்லாம் நான் வந்துருவேன். ரெடியா இரு, நாம ஷாப்பிங் போலாம் என்று அவன் சொன்னதும் தென்றல் அவனை பார்த்தாள். சூர்யா சிரித்து கொண்டே விலகி நின்றான். தென்றலுக்கு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. பின் ஆசுவாசப்படுத்தி கொண்டு சொன்னாள், அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு என்று இழுத்தாள் தென்றல். கண்டிப்பா போகலாம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இனிமே நான் ஆபீஸுக்கு கிளம்பும்போது நீ நம்ம ரூம்ல இருக்கணும். இப்படி என்ன அலைய விடக்கூடாது என்று சொன்ன சூர்யாவை இமைக்காமல் பார்த்தாள் தென்றல். பின் சிரித்து கொண்டே சரி என்றாள். ஓகே, நான் வரேன், ஈவினிங் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான். காரை ஸ்டார்ட் செய்தான். காரின் சைடு மிரர் வழியாக அவளை பார்த்து கொண்டே சென்றான். மாலை சரியாக 4:30 மணி. சூர்யா வந்தான். தென்றல் மெரூன் சுடிதார் அணிந்திருந்தாள். லேசான உயரமுள்ள செப்பல், ஸ்டெப் வைத்து தலைமுடி பின்னியிருந்தாள். சூர்யா ஒரு கணம் திகைத்து நின்றான். பின் பாத்ரூமிற்குள் சென்று ஃப்ரெஷ் ஆகி வந்தான். பேஸ்டல் பிங்க் டிஷர்ட், நேவி ப்ளூ பேண்ட்டும் அணிந்திருந்தான். இப்பொழுது தென்றல் சிலையானாள். இருந்தாலும் அவனை கண்டுகொள்ளாதது போல் இயல்பாக இருக்க முயற்சி செய்தாள். இதனை அவனும் கவனித்தான். பின் மெலிதாக புன்னகைத்து கொண்டு அவள் முன் வந்து நின்றான். கிளம்பலாமா என்று அவன் கேட்டதும் அவள் ஊம் என்றாள். பின் இருவரும் கிளம்பினார்கள். முதலில் கோவிலுக்கு சென்றார்கள். பின் ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து சென்றான். பெரிய மால் ஒன்றை அப்பொழுதுதான் அவள் முதல் முறையாக பார்க்கிறாள். ஆச்சரியத்தில் அவள் கண்கள் அகல விரிந்தது. பின் அங்குள்ள கடைகளை ஆச்சரியமாக பார்த்தாள். அங்குள்ள பொருட்களின் விலையை பார்த்ததும் அவளுக்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. எல்லாவற்றையும் தொட்டு கும்பிட்டு விட்டு அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவன் என்ன நினைத்து கொள்வான் என்ற எண்ணத்தில் அமைதியாக இருந்தாள். சூர்யா போனை பார்த்து கொண்டே 2 அடி முன் நடந்தான். ஆனாலும் அவளின் நடவடிக்கைகளை கவனித்து கொண்டே வந்தான்.
ஒரு சுடிதார் முன் அவள் கால்கள் தானாக நின்றது. கிரீம் எல்லோ நிறத்தில் பர்பிள் நிற பூ போட்ட சுடிதார், பர்பிள் நிற பேண்ட் அண்ட் ஷால். பார்த்ததும் அப்படியே நின்று விட்டாள். விலையை பார்த்தால் அவளின் இதய துடிப்பு நின்றுவிடும் போல் இருந்தது. அமைதியாக வந்து விட்டாள். சூர்யா இதனை கவனித்தான். பின் புடவை செக்ஷனுக்கு சென்றார்கள். சிவப்பு நிறத்தில் கோல்டன் பார்டர் உள்ள எளிமையான சாரி. அதனை பார்த்ததும் அவள் அம்மாவின் ஞாபகம் வந்தது. கண்கள் கலங்கியது. விலையை பார்த்தால் கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தது. மீண்டும் அமைதியாக வந்தாள். பின் ஹேண்ட்பேக் செக்ஷனுக்கு வந்தார்கள். கிரே கலர் ஹேண்ட்பேக் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பிரைஸ் டேக்கை பார்த்ததும் அவளுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. மீண்டும் அமைதியாக வந்தாள். சிறிது நேரம் நடந்து சென்ற பிறகு சூர்யா கேட்டான், உனக்கு எதுவும் வேண்டாமா? இல்ல, என்கிட்ட இருக்கிறதே போதும், ஓகே என்று சொல்லி அவளை பில் கவுண்டருக்கு அழைத்து சென்றான். அவள் ஆசைப்பட்டு பார்த்த சுடிதார், சேலை, ஹேண்ட்பேக் எல்லாம் பில்லிங் செக்ஷனில் இருந்தது. அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். போனை பார்த்து கொண்டே வந்தான், எப்பொழுது நம்மை கவனித்தான் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பின் அவன் அருகில் சென்று மெதுவாக சொன்னாள், இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. சோ வாட்டா, இவ்வளவு ரூபா கொடுத்து யாராவது வாங்குவாங்களா என்று தென்றல் கேட்டதும் சூர்யா சிரித்தான். அப்பொழுது அவள் ஆசைப்பட்ட அனைத்தும் பில் போடப்பட்டு அவன் கைக்கு வந்தது. அவள் அருகில் சென்றான். மிஸ்ஸஸ் தென்றல் சூர்யா, இது என்னோட சின்ன கிஃப்ட் என்று சொல்லி அனைத்தையும் அவளிடம் நீட்டினான். அவள் பேசாமல் அவனை பார்த்தபடி வாங்கி கொண்டாள். பின் இருவரும் காரில் வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சூர்யா கேட்டான், அந்த ரெட் கலர் சாரி உங்க அம்மா புடவை மாதிரியே இருக்குல்ல என்று சூர்யா கேட்டதும் தென்றலின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அவள் அப்பா இறந்த அந்த நொடி வாழவே விரும்பாமல் விரக்தியின் விளிம்பில் இருந்தாள். ஆனால் இன்று வாழ வேண்டும் என்ற ஆசையின் உச்சத்தில் நிற்கிறாள். விரக்தியின் விளிம்பிற்கு சென்ற பிறகும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை ஒருவன் தருகிறான் என்றால் அவன்தானே அவளுக்கானவன். ஆம், அவளுக்கானவனை அவள் நேசிக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 7. ஷாப்பிங் முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் தென்றலை அழைத்து கொண்டு ஒரு ரெஸ்டாரண்டிற்குள் நுழைந்தான் சூர்யா. கேண்டில் லைட் டின்னர். அந்த ரெஸ்டாரண்டில் நிரம்பியிருந்த நறுமணம் அவளுக்குள் ஏதோ செய்தது. சூர்யா ஒரு டேபிளில் உட்கார்ந்தான். அவனுக்கு எதிரில் தென்றல் உட்கார்ந்தாள். அவளிடம் மெனு கார்டை நீட்டினான் சூர்யா. அவள் வாங்கி டேபிளில் விரித்து வைத்து பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் விரல் பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நானிடம் நின்றது. விலையை பார்த்தாள். பசி மயக்கம் வேறு, ஷாப்பிங் செய்த அசதி வேறு, இப்பொழுது இந்த உணவுகளின் விலை வேறு அவளுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்தது. அமைதியாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் என்ன என்று புருவத்தை தூக்கி சைகையால் கேட்டான். அதிக விலையா இருக்கு, இதுக்கு வீட்ல செண்பகம் அக்கா கையால தோசை சாப்பிட்டிருக்கலாம் என்று தென்றல் சொன்னதும் சூர்யா சிரித்தான். பின் வெயிட்டரை அழைத்தான். அவரிடம் 2 பட்டர் நான், 2 பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் செய்தான். தென்றல் அவனை விழி மூடாமல் பார்த்து கொண்டு இருந்தாள். பின் அவளை பார்த்து சொன்னான், தென்றல். முறையாக அவள் பெயரை அவன் அழைத்தான். தென்றலின் இனிமை இவ்வளவு அழகாக இருக்குமா என்று அவள் பெயரை அவன் உச்சரிக்கும் பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது. அவள் அவனை பார்த்தாள். அவளின் கையை பிடித்து கொண்டு புன்னகையோடு சொன்னான், காசை பத்தி கவலைப்படாத, நிம்மதியா சாப்பிடு என்றான். பின் சூர்யாவும் தென்றலும் சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு வந்தார்கள். லேப்டாப்பில் சூர்யா ஏதோ ஆபீஸ் சம்பந்தமாக வேலை செய்து கொண்டு இருந்தான். தென்றல் எதையோ பரபரப்பாக தேடிக்கொண்டு இருந்தாள். அதனை பார்த்த சூர்யா தென்றலிடம் கேட்டான், என்னாச்சு? என் போனை காணோம். போனை காணுமா? எங்க வச்சேன்னு ஞாபகம் இருக்கா? ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது கூட பார்த்தேன், பேக்ல தான் இருந்துச்சு. இப்போ எங்க போச்சுன்னு தெரியல. சரி, பதட்டப்படாத, உன் நம்பர் சொல்லு என்று சூர்யா கேட்டதும் தென்றல் அவளின் நம்பரை சொன்னாள். சூர்யா டயல் செய்தான். தென்றலின் போன் சூர்யாவின் தலையணைக்கு கீழ் ஒலித்தது. தென்றல் போனை எடுத்தாள். சூர்யாவை பார்த்தாள். அதுதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோ என்று சொல்லி கண்ணடித்து விட்டு மீண்டும் லேப்டாப்பில் மூழ்கிவிட்டான்.
தென்றல் செல்ல கோபத்தோடு மெதுவாக புன்னகைத்தாள். பின் சாதாரணமாக இருப்பது போல் சோஃபாவில் வந்து உட்கார்ந்தாள். அவனின் நம்பரை சேவ் செய்து கொண்டாள். அவனை ஓரக்கண்ணில் பார்த்தாள். அவன் அவளை பார்ப்பது தெரிந்ததும் இவள் மீண்டும் போனை பார்க்க ஆரம்பித்தாள். சூர்யா சிரித்தான். திடீர் என்று கரண்ட் போய்விட்டது. பின் கீழே தோட்டத்தில் வேலை பார்க்கும் சண்முகத்திற்கு போன் செய்தான் சூர்யா. UPS ரிப்பேர் என்றும் நாளைக்குத்தான் சர்வீஸிற்கு ஆள் வருவார்கள் என்றும் சண்முகம் சொன்னான். அப்பொழுது கேண்டில் ஏற்றி கொண்டு வந்தாள் தென்றல். அந்த கேண்டில் வெளிச்சத்தில் இன்னும் பேரழகியாக தெரிந்தாள். அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். அவளும் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். கண்கள் பார்வை என்னும் மொழி கொண்டு பேச ஆரம்பித்த பிறகு அங்கு வார்த்தைகளுக்கு வேலை என்ன இருக்கிறது? இருவரின் நிலையும் சிலையானது. கேண்டில் உருகி அவள் கையில் ஊற்றியது. ஆ என்று கத்திக்கொண்டே அவள் கேண்டிலை கீழே வைத்தாள். அவன் வேகமாக அவள் கையை பிடித்து காயத்திற்கு மருந்து போட்டு விட்டான். அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். பின் சூர்யா கேட்டான், இப்போ ஓகேவா? என்று தலையாட்டி விட்டு அவள் எழுந்து சென்றாள். ஜன்னல் அருகே சென்றாள். அவள் பின்னால் அவனும் சென்றான். இருவரும் நிலவை பார்த்தபடி அமைதியாக நின்றார்கள். அவன் பெரிய கம்பெனியின் முதலாளி. ஆனால் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சகஜமாக பேசுகிறான். நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறான். விருப்பப்பட்டதை காரணம் கேட்காமல் வாங்கித் தருகிறான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கவனித்துக் கொள்கிறான். இதுதானே உண்மையான அன்பு? இதுதானே காதல்? என்ற கேள்விகளோடு அவனை பார்த்தாள். அப்பாவிற்காக தன்னை கட்டிக்கொண்டாள். நான் எப்படிப்பட்டவன், எனது குடும்பம் எப்படிப்பட்டது என்று எதுவும் தெரியாமல் என்னுடன் இந்த வீட்டிற்கு வந்தவள். விலை அதிகம், எனக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் என்று விரும்பியதை மறைக்கும் உள்ளம் கொண்டவள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவள். ஆடம்பரம் விரும்பாதவள். ஒரு மிகப்பெரிய கம்பெனி முதலாளியின் மனைவி என்ற பந்தா இல்லாதவள். பார்வையால் கொள்பவள். இவள் எனக்காக கிடைக்க வேண்டும் என்றுதான் அத்தனை வரனும் தட்டி சென்றதோ என்ற கேள்விகளோடு அவளை பார்த்தான். மீண்டும் மௌனமே மொழியாக பார்வைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. கரண்ட் வந்தது. இருவரும் சுயநினைவுக்கு வந்தார்கள். தலைகுனிந்து மெலிதாக சிரித்தார்கள். பின் அவள் சோஃபாவிற்கு சென்றாள். அவன் மெத்தைக்கு சென்றான். அவள் ப்ளூடூத்தில் பாட்டு கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டாள். அவளை ரசித்தபடி அவன் உறங்கிவிட்டான். மறுநாள் எப்பொழுதும் போல் சென்றது. அன்று இரவு சூர்யா பதட்டமாக இருந்தான். சாப்பிடும் பொழுது ரகுநாதன் கேட்டார், என்ன சூர்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. நாளைக்கு நம்ம ஆபீஸுக்கு பிரசன்டேஷன் பார்க்க வராங்க. திடீர்னு இப்பதான் ஈவினிங் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் இனிமே தான் பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் டென்ஷனா இருக்கு. இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? நாளைக்கு எத்தனை மணிக்கு அவங்களோட மீட்டிங்? நாளைக்கு மதியம் 12:30 மணிக்கு. அப்புறம் என்ன, இப்போ மணி 8 தான் ஆகுது. இன்னும் 16 மணி நேரத்துக்கு மேல டைம் இருக்கு. ரிலாக்ஸா ஒர்க் பண்ணு, எல்லாம் சரியா வரும். சரிதான்ப்பா, ஆனா இது மத்த ப்ராஜெக்ட் மாதிரி இல்ல, பல கோடி ரூபா ப்ராஜெக்ட், அதான் டென்ஷனா இருக்கு என்று சூர்யா சொன்னதும் வைதேகி திடுக்கிட்டாள். பல கோடி ரூபா ப்ராஜெக்டா? இதை ஏதாவது பண்ணி கெடுக்கணுமே, அப்பதான் இவன் பேரு கெட்டு போகும். என்ன பண்ணலாம் என்று வைதேகி சிந்திக்க ஆரம்பித்தாள். பின் ரகுநாதன் சொன்னார், இதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயம் சூர்யா, டென்ஷன் ஆகாம வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு சென்றார். பின் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு சென்றார்கள். சூர்யாவும் தென்றலும் அவர்கள் அறைக்கு வந்தார்கள். தென்றலை பார்த்து சூர்யா கேட்டான், தென்றல், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் லைட்டை ஆன் பண்ணி வச்சு வேலை பார்த்தா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பாருங்க, தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு லேப்டாப் சிஸ்டம் எல்லாம் ஆன் செய்தான். பிரசன்டேஷன் ரெடி செய்ய ஆரம்பித்தான். மெத்தையில் ஃபைல், ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், புக்ஸ் என்று எல்லாம் பரப்பி இருந்தது. ஏதேதோ படித்தான். பின் மறுபடியும் பிரசன்டேஷனை ரெடி செய்தான். அவனின் கடின உழைப்பு, பொறுப்பு எல்லாவற்றையும் கவனித்தாள் தென்றல். பின் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்தாள். சாப்பிட ஏதாவது செய்து கொடுத்தாள். பின் ப்ரொஜெக்டர் ஆன் செய்து விடிய விடிய ரிஹர்சல் பார்த்தான். அனைத்தையும் தென்றலும் தூங்காமல் கவனித்து கொண்டே இருந்தாள். மறுநாள் காலையில்தான் எல்லா வேலையும் முடிந்தது. பின் குளித்துவிட்டு ஆபீஸிற்கு கிளம்ப ஆரம்பித்தான் சூர்யா. தென்றலும் ரெடியாகி வந்தாள். ரெடி செய்த பிரசன்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாவற்றையும் லேப்டாப்பில் மாற்றிக்கொண்டு அந்த ஃபோல்டருக்கு என்று ஒரு பாஸ்வேர்டை போட்டு லாக் செய்தான் சூர்யா.
அந்த பாஸ்வேர்டு அவனுக்கும் அவன் அண்ணன் அருணிற்கும் மட்டும் தெரிந்த பாஸ்வேர்டு. அப்பொழுது செண்பகம் வந்தாள். தம்பி, உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க என்று சொன்னதும் சூர்யாவும் தென்றலும் கீழே சாப்பிட சென்றார்கள். அவர்கள் கீழே செல்லும் பொழுது அருண் மட்டும்தான் இருந்தான். வைதேகி இல்லை. சூர்யாவும் தென்றலும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கமலா கேட்டாள், வைதேகி எங்க? இதோ வந்துருவாமா என்று சொல்லிக்கொண்டே அருண் சாப்பிட்டான். பின் ரகுநாதன், சூர்யா, அருண் மூவரும் அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தார்கள். அப்பொழுது ரகுநாதன் சொன்னார், சூர்யா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நம்ம தென்றல நம்ம கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிட்டு வரியா? ஓகேப்பா என்று சொல்லிவிட்டு தென்றலை பார்த்தான் சூர்யா. அவளும் சரி என்று தலையாட்டினாள். அப்பொழுது கமலா சொன்னாள், சூர்யா, போகும்போது கோவிலுக்கு போயிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல தென்றல் நம்ம கம்பெனிக்கு வரா. நீயும் இன்னைக்கு ஏதோ பெரிய ப்ராஜெக்டுக்கு மீட்டிங்னு சொல்ற. அதனால கோவிலுக்கு போயிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு வாங்க. சரிமா என்றான் சூர்யா. பின் இருவரும் சாப்பிட்டு முடித்து மாடிக்கு அவர்கள் அறைக்கு செல்லும் பொழுதுதான் வைதேகி மாடியிலிருந்து கீழே இறங்கி சாப்பிட வந்தாள். அதன் பிறகு லேப்டாப் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சூர்யாவும் தென்றலும் ஆபீஸிற்கு சென்றார்கள். அருண் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் விஷயமாக ஆடிட்டரை பார்க்க சென்றான். அத்தியாயம் 8. சூர்யாவின் கார் கோவில் வாசலில் நின்றது. லேப்டாப் பேக்கோடு இருவரும் கோவிலுக்குள் சென்றார்கள். சாமி தரிசனத்தை முடித்து கொண்டு வரும்பொழுது கோவில் பிரகாரத்தில் பயங்கர கலவரம். என்னவென்று விசாரிக்கும் பொழுது வரதட்சணையால் ஒரு பெண்ணின் திருமணம் நின்றுவிட்டதாக சொன்னார்கள். சூர்யாவும் தென்றலும் கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே சென்று பார்த்தார்கள். அங்கு புரோக்கர் சிவசாமி உட்கார்ந்திருந்தார். அவர்தான் சூர்யாவிற்கு வரன் பார்த்த புரோக்கர். அவரின் அருகே சென்றான் சூர்யா. அவர் தோளை தொட்டு கேட்டான், என்னாச்சு சிவசாமி என்று கேட்ட சூர்யாவை பார்த்ததும் சிவசாமி அழுக ஆரம்பித்தார். பின் சொன்னார், பேசினபடி எல்லா சீரும் செஞ்சிட்டேன் தம்பி. கொஞ்சம் வரதட்சணை பணம் மட்டும் பாக்கி இருக்கு. 1 மாசத்துல தரேன்னு சொல்லிட்டேன். ஆனா பணத்தை தந்தாதான் மாப்பிள்ள பொண்ணுகளத்துல தாலி கட்டுவாருன்னு அவங்க அம்மா உறுதியா சொல்லிட்டாங்க என்று சொன்னதும் சூர்யா மாப்பிள்ளை வீட்டாரிடம் சென்றான். மாப்பிள்ளையை பார்த்து கேட்டான், உனக்கு முதுகெலும்பு இல்லையா? பொண்ணு வீட்டுல வரதட்சணை வாங்கி நீ வாழ போறியா? உங்க அப்பா அம்மா தான் அந்த காலத்து ஆளுங்க. உனக்கு அறிவில்ல? வரதட்சணை கொடுமைக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று சூர்யா கேட்டதும் மாப்பிள்ளை மிரண்டு போய் எழுந்து நின்றான். சூர்யா மேலும் சொன்னான், வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்பு. இருந்தாலும் சிவசாமி அவர் பொண்ணுக்கு செய்யறதா வாக்கு கொடுத்துட்டாரு. அத ஒரு அண்ணனா நான் செய்றேன் என்று சொல்லி செக் புக் எடுத்து பணத்தை எழுதி கையெழுத்து போட்டு மாப்பிள்ளையிடம் கொடுத்து விட்டு சொன்னான், போய் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டு. இனிமே அது வேணும் இது வேணும்னு கேட்ட போலீஸ் தான் உங்க வீட்டுக்கு வரும் என்று சொல்லிவிட்டு சிவசாமி கையை பிடித்து கொண்டு சூர்யா சொன்னான், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. நான் அப்புறம் உங்களை வந்து சந்திச்சு பேசுறேன். நீங்க கல்யாண வேலைகளை பாருங்க என்று சொன்ன சூர்யாவை கையெடுத்து கும்பிட்டார் சிவசாமி. பக்கத்தில் நின்ற தென்றலை வியப்போடு பார்த்தார். சூர்யா சிரித்து கொண்டே சொன்னான், என் மனைவி மிஸ்ஸஸ் தென்றல் சூர்யா என்று சூர்யா சொன்னதும் சிவசாமியின் கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தது. பின் சொன்னார், கடவுள் இருக்கான் தம்பி, நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தார். பின் தென்றலின் கையை பிடித்து கொண்டு காரின் அருகில் வந்தான் சூர்யா. இருவரும் காரில் ஏறினார்கள். கார் ஆபீஸ் நோக்கி சென்றது. அடுத்த 1/2 மணி நேரத்தில் சூர்யாவும் தென்றலும் ஆபீஸில் இருந்தார்கள். ஆபீஸில் எல்லோருக்கும் தென்றலை அறிமுகப்படுத்தி வைத்தான் சூர்யா. பின் எப்பொழுதும் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு சரியாக 12 மணிக்கு பிரசன்டேஷன் சரியாக இருக்கிறதா என்பதற்காக அந்த ஃபோல்டரை ஓபன் செய்தான் சூர்யா. அதில் எந்த ஃபைலும் இல்லை. எல்லாம் அழிந்திருந்தது. சூர்யா பதட்டமானான். அவனின் பதட்டத்தை பார்த்த தென்றல் அவன் அருகில் வந்தாள். அவனிடம் என்ன என்று விசாரித்தாள். அவன் ஃபைல் டெலீட் ஆகியிருப்பதை சொல்லி பதட்டப்பட்டான். என்ன செய்வது என்று புரியாமல் சூர்யா தவித்தான். அப்பொழுது அந்த ப்ராஜெக்டிற்கு உரியவர்கள் சரியாக 12:30 மணிக்கு வந்துவிட்டார்கள். சூர்யாவின் ரூமிற்குள் நுழைந்தார்கள். சூர்யா அவர்களை வரவேற்றான்.
ஷல் வி ஸ்டார்ட் த பிரசன்டேஷன் என்று அவர்கள் கேட்டதும் சூர்யாவின் பதட்டம் அதிகமானது. காதோரத்தில் வியர்வை வடிந்தது. அவனின் பதட்டத்தை புரிந்து கொண்ட தென்றல் வந்திருப்பவர்களை பார்த்து சொன்னாள், Now is lunch time. Can we start the presentation at 2 o'clock after lunch? என்று தென்றல் கேட்டதும் அவர்கள் சரி என்றார்கள். மேனேஜரை வரவழைத்து அவரிடம் விஷயத்தை சொல்லி வந்திருப்பவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்களை நன்றாக கவனிக்க சொல்லி அனுப்பினாள். பின் சூர்யாவை பார்த்து சொன்னாள், நீங்க பதட்டப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு லேப்டாப் முன்னால் உட்கார்ந்தாள். சூர்யா மனம் உடைந்து இடிந்து போய் உட்கார்ந்து விட்டான். தலையை நிமிர்த்தாமல் தென்றல் வேலையை பார்த்தாள். 2 மணி ஆகிவிட்டது. அவர்கள் உள்ளே வந்தார்கள். சூர்யா அமைதியாக நின்றான். அவனுக்கு அதிர்ச்சியில் எல்லாம் பிளாங்க் ஆகிவிட்டது. தென்றல்தான் வந்தவர்களை வரவேற்று உட்கார வைத்தாள். பின் பிரசன்டேஷனை ஸ்டார்ட் செய்தாள். சூர்யாவின் ஆட்டிடியூடு போல் அவனின் நடை பாவனையோடு அப்படியே அவனைப் போல் பிரசன்டேஷனை செய்து முடித்தாள். தென்றலின் ஆங்கில பேச்சு, அவனைப் போல் செய்யும் அவளின் ஆட்டிடியூட், அந்த பிரசன்டேஷனை அழகாக சொல்லிய விதம் என்று அனைத்திலும் தென்றலை பார்த்து சூர்யா வியந்து போயிருந்தான். அப்பொழுது வந்திருக்கும் நபர்களில் ஒருவர் கேட்டார், மேடம், ஐ ஆம் மிஸ்ஸஸ் தென்றல் சூர்யா. ஓ வாவ் என்று சொல்லிவிட்டு சூர்யாவை பார்த்து சொன்னார், கங்க்ராச்சுலேஷன் சார், ஹாப்பி மேரிட் லைஃப், ப்ராஜெக்ட் டபுள் ஓகே, வென் கேன் வி சைன் த அக்ரிமெண்ட் என்று அவர் கேட்டதும் சூர்யாவிற்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. உடனே ரெடி செய்திருந்த அக்ரிமெண்ட் பேப்பரை நீட்டினாள் தென்றல். சூர்யாவிற்கு வியப்பிற்கு மேல் வியப்பாக இருந்தது. பின் அக்ரிமெண்ட் சைன் செய்யப்பட்டது. ப்ராஜெக்ட் ஓகே ஆனது. வந்தவர்கள் சென்றார்கள். எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் தென்றல். அவள் அருகில் வந்து அவளின் கையை பிடித்து கொண்டு அவள் கண்களை பார்த்தான் சூர்யா. அவன் கண்கள் கலங்கியிருந்தது. அவளை பார்த்து சொன்னான், ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? இது சாதாரண விஷயம் இல்ல தென்றல். நீ எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா? ஆமா, எப்படி கரெக்டா எல்லாம் உடனே ரெடி பண்ண? பாஸ், அதான் நைட்டு முழுக்க தூங்க விடாம கிளாஸ் எடுத்தீங்களே, எப்படி மறக்கும்? எத்தனை ஜென்மம் ஆனாலும் மறக்காம சரியா சொல்லுவேன் என்று தென்றல் சிரித்து கொண்டே சொல்ல, ஓ, அதுதான் என் ஆட்டிடியூடு கூட அப்படியே பண்ணியா? சாரி பாஸ், நான் எப்பவுமே இப்படித்தான். ஒருத்தங்க செய்யறத பார்த்தா நான் அப்படியே செஞ்சிருவேன். இல்லைன்னா எனக்கு ஒரு ஃப்ளோ வராது. ஓ அப்படியா? வேற என்னெல்லாம் மேடமுக்கு வராது என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் சென்றான். தென்றலின் கண்கள் பயத்தில் இன்னும் அகலமாக விரிந்தது. அவளின் இதய ஒலி அவளுக்கு கேட்க ஆரம்பித்தது. அவன் மெதுவாக அவள் அருகில் சென்று அவள் காதோரத்தில் விழுந்த முடியை ஒதுக்கிவிட்டு அவளின் கையை பிடித்து தேங்க்ஸ் என்றான். அவள் பேச சக்தி இல்லாமல் நின்றாள். பின் சுதாரித்து கொண்டு கேட்டாள், இத யாரு டெலீட் பண்ணிருப்பாங்க என்று கேட்டதும் சூர்யா விலகினான். சிந்திக்க ஆரம்பித்தான். பின் சொன்னான், அதத்தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நாம வீட்டுக்கு போய் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் என்றான். பின் இருவரும் காரில் ஏறினார்கள். கார் அவர்கள் வீட்டை நோக்கி சென்றது. அத்தியாயம் 9. ரகுநாதன் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டு இருந்தார். சமையலறையில் செண்பகத்தோடு சேர்ந்து கமலா வேலை செய்து கொண்டு இருந்தாள். வைதேகி பரபரப்பாக இருந்தாள். வாசலில் காரு வந்து நின்றதும் வைதேகி வேகமாக ஓடி வந்தாள். என்றும் இல்லாத அவளின் பரபரப்பை தென்றல் கவனித்தாள். பின் சூர்யாவும் தென்றலும் சிரித்து கொண்டே வந்தார்கள். சமையலறையிலிருந்து கமலாவும் செண்பகமும் வந்தார்கள். ரகுநாதன் கேட்டார், சூர்யா, ப்ராஜெக்ட் என்னாச்சு? சக்சஸ் பா என்று சூர்யா சொன்னதும் வைதேகியின் முகத்தில் இருள் சூழ ஆரம்பித்தது. வைதேகியின் முகத்தில் தெரிந்த மாறுதலை தென்றல் கவனிக்க ஆரம்பித்தாள். கமலா கண்கள் மூடி ஒரு நிமிடம் கடவுளுக்கு நன்றி சொன்னாள். பின் ரகுநாதன் சொன்னார், எனக்கு தெரியும் நீ சாதிச்சிருவேன்னு. இன்னைக்கு சாதிச்சது நான் இல்ல, உங்க மருமக தென்றல் தான். என்னப்பா சொல்ற என்று ரகுநாதன் கேட்டதும் ஆபீஸில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான் சூர்யா. கமலா மருமகள் தென்றலை கட்டி அணைத்து முத்தமழையே பொழிந்தாள். ரகுநாதன் கண் கலங்க தென்றலை பார்த்து சொன்னார், நான் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்ட காலத்துல என்னை நம்பி காசு கொடுத்து சென்னைக்கு படிக்க அனுப்புனவரு உன் அப்பா. இன்னைக்கு நீ எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா? நீங்க தொடர்ந்து எங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நாங்க
என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இவ்வளவு பெரிய குடும்பத்துல என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல பையனை பெத்து வளர்த்து கொடுத்திருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் என்று தென்றல் சொல்லிக்கொண்டே வைதேகியை கவனித்து கொண்டே இருந்தாள். அவள் முகத்தில் பொறாமையும் தோல்வியும் மாற்றி மாற்றி தெரிந்தது. ஆனால் சூர்யாவோ யாரையும் கவனிக்கவில்லை. தென்றலின் பேச்சில் மெய் மறந்து நின்றான். பின் பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டார்கள். பின் ரகுநாதன் தென்றலை பார்த்து சொன்னார், நீ 1000 சொன்னாலும் இன்னைக்கு உன்னாலதான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இல்ல மாமா, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கவும் எப்பவும் போல உங்க பையன்தான் காரணம். அவர் ரெடி பண்ண பிரசன்டேஷனை வச்சு விடிய விடிய ரிஹர்சல் பார்த்தாரு. அது எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. மறுநாள் யாரோ செஞ்ச சதி வேலையினால அந்த பிரசன்டேஷன் காணாம போச்சு. எனக்கு மனப்பாடம் ஆனதை வச்சு புதுசா பிரசன்டேஷனை ரெடி பண்ணிட்டேன். சோ இதுக்கும் உங்க பையன்தான் காரணம் என்று வைதேகியை பார்த்து கொண்டே சொன்னாள் தென்றல். அவள் முகத்தில் பயம் தெரிய ஆரம்பித்தது. ஆனால் சூர்யாவோ வைத்தகன் வாங்காமல் தென்றலை ரசித்து கொண்டே இருந்தான். பின் இருவரும் அவர்களின் அறைக்கு சென்றார்கள். ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தார்கள். சூர்யாவை பார்த்து தென்றல் கேட்டாள், எனக்கு உங்க லேப்டாப் ஆன் பண்ணி தரீங்களா என்று தென்றல் கேட்டதும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் சூர்யா லேப்டாப்பை ஆன் செய்து கொடுத்தான். தென்றல் லேப்டாப்பை பார்த்து கொண்டே கேட்டாள், இந்த ஃபோல்டருக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? இல்ல, என் அண்ணன் அருணுக்கும் தெரியும். மத்த ஃபோல்டர்ல உள்ள எல்லா ஃபைலும் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. அப்போ இந்த பிரசன்டேஷன் ஃபைல் ஃபோல்டரை மட்டும்தான் ஓபன் பண்ணி டெலீட் பண்ணிருக்காங்களாவா? யாரு? அதைத்தான் நாம கண்டுபிடிக்க போறோம். ஆமா, உங்க அண்ணிக்கு இந்த பாஸ்வேர்டு தெரியுமா என்று தென்றல் கேட்டதும் சூர்யா அவளை அதிர்ச்சியோடு பார்த்தான். பின் கேட்டான், நீ என்ன சொல்ற? இல்லைங்க, நாம வந்ததுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு உங்க அப்பா அம்மா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. உங்க அண்ணன் கூட நாம ஆபீஸ்ல இருந்து வரும்போதே ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாரு. ஆனா உங்க அண்ணி என்று தென்றல் கேட்டதும் தான் அண்ணி வைதேகி வாழ்த்து சொல்லாமல் இருந்தது சூர்யாவின் கவனத்திற்கு வந்தது. தென்றல் மேலும் சொன்னாள், எப்பவும் நமக்கு முன்னாடி சாப்பிட வந்து உட்கார்ந்துருப்பாங்க உங்க அண்ணி. ஆனா இன்னைக்கு காலையில நாம சாப்பிட்டு மேல போகும்போதுதான் அவங்க சாப்பிட கீழே வந்தாங்க. நாம சாப்பிட போகும்போது உங்க அண்ணன் மட்டும்தான் கீழே இருந்தாரு என்று தென்றல் சொன்னதும் சூர்யாவிற்கு ஆத்திரமும் கோபமும் அதிகமானது. தென்றல் மேலும் சொன்னாள், இந்த ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் எல்லாம் நேத்து ராத்திரி தான் ரெடி பண்ணீங்க. கோவிலையும் லேப்டாப் உங்க கையில தான் இருந்தது. ஆபீஸ்லயும் உங்க ரூம்குள்ள யாரும் உங்க அனுமதி இல்லாம வரல. அப்போ வீட்ல தான் இந்த ஃபைல் டெலீட் ஆயிருக்கு என்று சொல்லிக்கொண்டே சர்ச்சிங் பிரவுஸ் ஹிஸ்டரியை ஓபன் செய்தாள். அதில் ஹவு டு பெர்மனன்ட்லி டெலீட் a ஃபைல் வித்தவுட் ட்ரேஸ் என்று இருந்தது. அதனை சூர்யாவிடம் காட்டினாள் தென்றல். பின் சொன்னாள், நாம சாப்பிட போகும்போது உங்க அண்ணி தான் இந்த வேலைய பார்த்திருக்கணும் என்று சொல்ல சூர்யா கோபமாக எழுந்தான். அப்பொழுது அவனின் செல்போன் ஒலித்தது. புரோக்கர் சிவசாமி காலிங் என்று வந்தது. சூர்யா அட்டன் செய்து ஸ்பீக்கரை ஆன் செய்தான். சொல்லுங்க சிவசாமி, பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? உங்க தயவால நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க நல்லா இருக்கணும். இதுல என்ன இருக்கு சிவசாமி? என் தங்கச்சிக்கு நான் செஞ்சேன். மாப்பிள்ளை வீட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சூர்யா பேச பேச சிவசாமி அழுதார். சிவசாமி, ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க தம்பி. என்ன சொல்றீங்க? காசுக்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். ஐயோ சிவசாமி, புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன் தம்பி. இதுக்கு மேல சொல்லாம இருந்தா நான் மனுஷனே இல்ல. உங்களுக்கு ஆரம்பத்துல பார்த்த எல்லா வர்ணையும் கெடுத்தது உங்க அண்ணி வைதேகிதான் என்று சிவசாமி சொன்னதும் சூர்யாவின் அதிர்ச்சி 2 மடங்கானது. என்ன சொல்றீங்க? ஆமாம் தம்பி, முதல்ல நான் சொல்லும்போது சரி சரின்னு சொன்ன குடும்பம் நீங்க பொண்ணு பார்த்துட்டு போன 2வது நாள் இந்த இடம் பிடிக்கல, வேண்டான்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆரம்பத்துல நானும் சாதாரணமாத்தான் இருந்தேன். ஆனா தொடர்ந்து 2 பொண்ணுங்களும் இப்படியே சொன்னதும் 3வது பொண்ணு வீட்டுக்கு நீங்க பொண்ணு பார்த்துட்டு போன மறுநாள் போனேன். அந்த வீட்ல இருந்து உங்க அண்ணி வெளியில வரத பார்த்தேன். அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சுது, ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பொண்ணு பார்த்துட்டு போன மறுநாள் உங்க அண்ணி அந்த வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஜாதகத்துல தோஷம், உங்களுக்கு உடம்புல பிரச்சனை, உங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தியிருக்காங்க. இது தெரிஞ்சதும் உங்க அண்ணிய சந்திச்சு நான் விசாரிச்சேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
என்ன சொன்னாங்க? ஆமா, நான் தான் பண்ணேன். இத வெளியில சொன்ன உன் மகளுக்கு கல்யாணமே நடக்க விடாம பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டி பணத்தை கொடுத்து என் வாயை அடைச்சிட்டாங்க. அன்னைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் பேசாம இருந்துட்டேன். ஆனா கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ண மனைவியா அமைச்சு கொடுத்துட்டாரு. கடைசியில என் பொண்ணு கல்யாணத்தை உங்க மூலமா நடத்த வச்சு எனக்கு பாடம் புகட்டிட்டாரு. என்னை மன்னிச்சிருங்க தம்பி, உங்க அண்ணிக்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லிவிட்டு சிவசாமி போனை வைத்தார். சூர்யாவும் தென்றலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று ஒன்றும் புரியாமல் இருவரும் அமைதியாக இருந்தார்கள். விடிய விடிய உறங்காமல் சூர்யா சிந்தித்தான். முதல் நாள் இரவு கண்முழித்தது வேறு. அதனால் தென்றல் லேப்டாப் பார்த்தபடி மெத்தையில் படுத்து உறங்கிவிட்டாள். முதல் முறையாக தன் மெத்தையில் படுத்து உறங்கும் அவளை பார்த்தபடி சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான் சூர்யா. அத்தியாயம் 10. மறுநாள் பொழுது விடிந்தது. சூர்யா குளித்துவிட்டு வந்தான். அப்பொழுதுதான் தென்றல் கண் விழித்தாள். அவளை பார்த்து சொன்னான், ஹாய், குட் மார்னிங், சீக்கிரம் கிளம்பி கீழே வா என்று சொல்லிவிட்டு சென்ற சூர்யாவை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் தென்றல். பின் குளித்து முடித்துவிட்டு கருப்பு நிற சுடிதாரில் தேவதை போல் வந்தாள். எல்லோரும் வந்த பிறகு சூர்யா அருணை பார்த்து கேட்டான், அண்ணா, நம்ம ஃபோல்டர் பாஸ்வேர்டு உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்காவது தெரியுமா என்று சூர்யா கேட்டதும் வைதேகியின் முகத்தில் பயம் தெரிய ஆரம்பித்தது. அருண் சொன்னான், உங்க அண்ணிக்கு தெரியும். அண்ணிதான் நேத்து என் லேப்டாப்ல இருந்து பிரசன்டேஷன் ஃபைலை டெலீட் பண்ணது என்று சூர்யா சொன்னதும் வைதேகி பதட்டமானாள். சூர்யாவை பார்த்து கேட்டாள், சூர்யா, என் மேல எதுக்கு அபாண்டமா பழி போடுற? புரோக்கர் சிவசாமி எல்லாம் சொல்லிட்டார் அண்ணி என்று சூர்யா சொன்னதும் வைதேகியின் பதட்டம் மேலும் அதிகமானது. கமலா கேட்டாள், என்னப்பா சொல்ற? எங்களுக்கு ஒன்னும் புரியல என்று கமலா கேட்டதும் சூர்யா நடந்த அனைத்தையும் சொன்னான். கமலா வைதேகியை பார்த்து கேட்டாள், வைதேகி, சூர்யா சொல்றது உண்மையா? ஆமா, உண்மைதான் என்று சொன்ன வைதேகியின் குரல் அந்த வீட்டில் 4 திசையிலும் எதிரொலித்தது. ரகுநாதன் கேட்டார், ஏன் இப்படி பண்ண? நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் பையன் சூர்யா உனக்கு என்ன பண்ணா? உங்க பையன் சூர்யா? அப்போ என் புருஷன் யாரு? என்ன வைதேகி இப்படி கேக்குற? அவனும் எங்க பையன்தான். ஆனா நீங்க 2 பேரையும் சரிசமமா நடத்திருக்கீங்களா? எப்ப பாரு சூர்யா சூர்யா சூர்யா. என் புருஷனை ஆபீஸ்ல டம்மி பீஸ் ஆக்கிட்டீங்க. ஆபீஸ்ல இருக்கிற வாட்ச்மேன் கூட என் புருஷனை மதிக்க மாட்றான். அதே மாதிரி சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வர மருமகளை நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடி வீட்ல என்ன டம்மி பீஸ் ஆக்கிருவீங்க. அதனாலதான் ஏன் கண்ட்ரோல்ல நான் சொல்றத கேக்குற பொண்ணா உங்க சூர்யாவுக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனாலதான் எல்லா வரன்களையும் கெடுத்தேன். ஆனா ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இந்த அண்ணாக்காவடிய மருமகளா கூட்டிக்கிட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று தென்றலை பற்றி சொன்னதும் சூர்யாவின் கோபம் எரிமலையாக வெடிக்க ஆரம்பித்தது. அண்ணி, கத்தாத சூர்யா, உண்மைய சொன்னா கோபம் வருதோ? நான் வரும்போது எவ்வளவு சீரோட வந்தேன் தெரியுமா? ஆனா இவ ஒண்ணுமில்லாம வந்திருக்கா. இவ எனக்கு சரிசமமா? நகை, பணம், பாத்திரம் மட்டும் ஒரு பொண்ணுக்கு சீரில்ல அண்ணி. நல்ல குணமும் பண்பும் தான் ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய சீரு. அந்த அடிப்படையில பாக்கும்போது ஏன் தென்றல் கோடீஸ்வரி, நீங்க பரம ஏழை. ஓஹோ, நேத்து வந்தவ உனக்கு அவ்வளவு முக்கியமானவளா போயிட்டா. பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா போச்சா? இவ என் மனைவி. இவளை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சூர்யா சொன்னதும் வைதேகியின் கோபம் எல்லையை கடந்தது. பேச வாயெடுத்தாள். அதற்குள் ரகுநாதன் சொன்னார், சூர்யா, போலீஸுக்கு போன் பண்ணலாம் என்று ரகுநாதன் சொன்னதும் அப்பா என்று அருண் கத்தினான். ரகுநாதன் சொன்னார், எங்களை மன்னிச்சிரு அருண், உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க தவறிட்டோம் என்று சொல்லி ரகுநாதன் கண் கலங்கினார். சூர்யா அவரின் கையை பிடித்து கொண்டு சொன்னான், போலீஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா. ஒரு வகையில அண்ணி எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க. அந்த வரன்களை எல்லாம் அண்ணி தடுக்கலைன்னா எனக்கு தென்றல் கிடைச்சிருக்க மாட்டா. அதனால அண்ணிக்கு தண்டனை கொடுக்கறத விட அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதா நல்லது என்று சொன்ன சூர்யாவை வியப்போடு பார்த்தார்கள் ரகுநாதனும் கமலாவும். சூர்யா மேலும் சொன்னான், அண்ணியோட ஆசை என்ன? அருண் அண்ணாவை மதிக்கணும்,
தனி அந்தஸ்து கௌரவம் கிடைக்கணும், அவ்வளவுதானே. ஒரு நல்ல மனைவியோட நியாயமான ஆசைதானே. என்ன, அந்த ஆசையை நிறைவேத்த அவங்க தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பு. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அவசியம் இல்லப்பா. நம்ம கொடைக்கானல் எஸ்டேட்ட அண்ணனே பாத்துக்கட்டும். அண்ணனும் அண்ணியும் கொடைக்கானல் போகட்டும். தப்போ சரியோ அண்ணனே முடிவெடுக்கட்டும், கத்துக்கட்டும். நிலைமை கைமீறி போனா மட்டும் நாம உதவி செய்வோம். அவங்க தனியா அவங்க வாழ்க்கைய வாழட்டும் என்று சூர்யா சொன்னதும் அருண் அவனை கட்டிப்பிடித்து அழுதான். வைதேகியும் அழுதாள். எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டாள். பின் சூர்யாவின் யோசனைப்படி அருணும் வைதேகியும் கொடைக்கானல் செல்ல ரகுநாதனும் கமலாவும் சம்மதித்தார்கள். ரகுநாதன் சொன்னார், வர ஞாயிற்றுக்கிழமை சூர்யா தென்றலுக்கு வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதை முடிச்சிட்டு நீங்க ஊருக்கு கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு ரகுநாதன் உள்ளே சென்றார். ஞாயிற்றுக்கிழமை வரவேற்பு நடந்தது. அன்று இரவு அருணும் வைதேகியும் கொடைக்கானல் கிளம்பினார்கள். சூர்யாவின் அறையில் மெத்தையில் முதல் முறையாக இருவரும் ஒன்றாக உட்கார்ந்திருந்தார்கள். சூர்யா தென்றலை பார்த்து கேட்டான், உனக்கு எங்க போகணும், எந்த இடம்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். மொட்டை மாடிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு என்று தென்றல் சொன்னதும் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் சூர்யா. பின் அவளை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். மொட்டை மாடி, குளிர்காற்று, பௌர்ணமி நிலவு, தென்றலின் முகத்தில் சந்தோஷம் குடிகொண்டிருந்தது. சூர்யா கேட்டான், அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். நீ என்னடானா மொட்டை மாடின்னு சிம்பிளா சொல்லிட்ட. நிறைய டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நிறைய இடத்துக்கு போகணும்னு தோணும். நிறைவா மனசுக்கு பிடிச்ச மாதிரி டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிச்சவங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடக்க மொட்டை மாடியே போதும் என்று சொல்லிக்கொண்டே அவன் கை கோர்த்தாள். அந்த ஒரு நொடியில் அவன் இதயம் நழுவி அவள் வசமானது. தென்றல் முன் மண்டியிட்டு சூர்யா ப்ரப்போஸ் செய்தான். தென்றலின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.